260 பின்னர் எடுத்துக்கொள்ளப்படும். வினாயன் 261 மாண்புமிகு உறுப்பினர் VP கந்தசாமி, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டும். உட்காருங்க. கொஸ்டின் அவர் முடியட்டும். 3 பேரும் உட்காருங்க. உட்காருங்க. இல்ல உங்களுக்கு பேச வாய்ப்பு தாரேன். நீங்க கொஸ்டின் அவர் முடியட்டு, நீங்க உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்களுக்காக போதிய அறைகள் உள்ளது. மக்களுக்கான பிரச்சனையை பேசக்கூடிய நேரத்தில் அதை தொந்தரவு பண்ணாங்க. உட்காருங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவை மாவட்டம் ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகையில் மிக முக்கிய பிரமுகர்கள் தங்குவதற்கு போதிய அறைகள் உள்ளது. மேலும் சுற்றுலா மாளிகை விமான நிலையம் மற்றும் ரயில்வே நிலையத்திலிருந்து மிக அருகில் உள்ளதால் திருப்பூரிலும் ஆய்வு மாளிகை உள்ளது. கனியூரிலிருந்து திருப்பூரில் உள்ள ஆய்வு மாளிகைக்கு 27 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கிறது. கனியூரிலிருந்து ரேஸ்கோர்ஸில் உள்ள சுற்றுலா மாளிகைக்கு 22 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. மேலும் முக்கிய பிரமுகர்கள் கோவையிலிருந்து கனியூர் செல்ல 26 கிலோமீட்டர் மட்டும் உள்ளதால் ஆய்வு மாலை அனுப்புவதற்கு அவசியம் இல்லை என்று இந்த அரசு கருதுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே வணக்கம். எங்கள் பொதுச் செயலாளர் பெங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி அவர்களை வணங்கி, எங்களுடைய கொரோனா SP வேலுமணி அவர்களையும் வணங்கி, அவையில் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்து, சூலூர் தொகுதியில் 37 ஊராட்சிகள், 6 பேராட்சி, 1 நகராட்சி உள்ளன. சுல்தான்பேட்டை, சூலூர் 2 ஒன்றியங்கள் உள்ளன. மருத்துவமனை, கல்லூரி, தொழிற்சாலைகள், நீதிமன்றம் என்ற பல அரசு கட்டடங்கள் இருக்கிறது. நிதிய பகுதிகள். எனவே அமைச்சர் பெருமக்களும் அரசு அதிகாரிகளும் ஆய்வுக்கு வரும்பொழுது போதிய இடவசதி இல்லை. எனவே கோவையில் இருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சூலூர் பேராட்சியில் ஒரு ஆய்வு மாளிகை அமைத்துக் கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் சொல்வதை போல 234 தொகுதினா எல்லா தொகுதியிலும் கட்டுவதற்கு நிதி போதுமான அளவுக்கு இல்லை. ஆனாலும் கூட அவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு மீண்டும் அரசு அதிகாரிகளை ஆய்வுக்கு அனுப்பி அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமையானால் அடுத்த நிதியாண்டிலே இதை பற்றி பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் VP கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கரும்பத்தம்பட்டி நகராட்சியில் கடந்த 6 மாத காலமாக பேரூராட்சி கட்டடத்தில் பத்திர பதிவு அலுவலகம் இயங்கி வருகிறது. மிகவும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதி, வாரச்சந்தை, மருத்துவமனை மற்றும் கோயில்கள் உள்ள பகுதி. வரும் மக்களுக்கு வாகனம் நிறுத்தவும் உட்காரவும் போதிய இடவசதி இல்லை. எனவே கரும்பத்தம்பட்டியில் காச எண் 456 நம்பர் காலையில் சுமார் 1.84 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த இடத்தில் பத்திரப்பதிவு அலுவலகம் கட்டி கொடுக்க மாண்புமிகு அமைச்சர் ஆவணம் செய்வாரா என கேட்டு தங்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் இருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் எங்களுக்கு பொதுச்செயலாளர் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பத்திரப்பதிவு அலுவலகம் கட்ட வேண்டும் என்று நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள். அது நியாயமான கோரிக்கை தான். ஏன்னா அரசுக்கு வருமானம் வர வேண்டும் என்று சொன்னால் பத்திரப்பதிவுக்கு வருபவர்கள் உட்காருவதற்கு இடங்கள் தேவை, அவர்களுக்கு குடிநீர் வசதி தேவை, இவையெல்லாம் பொருத்தப்பட்டு இப்பொழுது இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே முதலமைச்சரிடத்திலே சொல்லி இந்த பத்திரப்பதிவு என்கிற அலுவலகத்தை புது முகப்போடு வருகிற பயனாளிகளுக்கு வேண்டிய தேவைகள் உட்பட்டு இப்போ கட்டி கொண்டிருக்கிறோம். எனவே இது சம்பந்தமாக பதிவுத்துறை அமைச்சரிடத்தில் கலந்து பேசி இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அடுத்த ஆண்டு இந்த பணியை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கோ தளபதி. பேரவைத் தலைவர் அவர்களே, தென்மண்டலத்திற்கு மதுரைக்கு வரக்கூடிய முக்கிய பிரமுகர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் எல்லாம் மதுரைக்கு தான் வருகிறார்கள். அந்த ஏற்கனவே உள்ள சுற்றுலா மாளிகை பழைய அறைகளாக உள்ளது. அதை நவீன முறையில் கட்டித் தருவதற்கு அமைச்சர் அவர் முன்வருவாரா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய மதுரை மாவட்டத்தினுடைய ஒரு முன்னணி தலைவராக இருக்கிற நம்முடைய சட்டமன்ற தளபதி வைக்கிற கோரிக்கை என்பது அது தேவையான கோரிக்கை தான். ஏன்னா எல்லா அமைச்சர்கள் அல்லது நீதிபதிகள் அல்லது சிறப்பு விருந்தினர் என்று சொல்லப்படுகிற VVIPகள் விமானத்தை மதுரையில் சென்று இறங்கி தான் அங்கிருந்தான் பிற மாவட்டங்களுக்கு போவாங்க. அது தேனியாக இருந்தாலும், திண்டுக்கல்லாக இருந்தாலும், விருதுநகராக இருந்தாலும். ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே ஏற்கனவே இருந்த அந்த சுற்றுலா மாளிகையை புனரமைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நிதித்துறையின் மூலமாக பணம் பெற்று ஏற்கனவே புனரமைத்திருக்கிறோம். ஆனாலும் அது போதவில்லை என்பது தொடர்ந்து நம்முடைய தளபதி அவர்களுக்கு சரி, அந்த மாவட்ட மந்திரி நம்முடைய
மூர்த்தி அவர்களும் தொடர்ந்து இதை வலியுறுத்தி வந்தார்கள். முதலமைச்சர் கவனத்திற்கு கோரிக்கை அரசு பரிசீலித்து அதிகாரிகள் அங்கே அனுப்பி அது போன்ற சாதனங்களை நாம் பயன்படுத்தினால் சரியாக வருமா என்பதை பார்த்து தகுந்த முன்னேற்பாடு பணிகளை செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி அவர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக வெளியீடு ஒன்றை சமீபத்தில் படிக்க நேர்ந்தது. அதில் தரையிலும் தண்ணீரிலும் பயணிக்கும் தொழில்நுட்ப தன்மை கொண்ட டோர்டுகா ஆம்பிபிளஸ் வீகிள் என்னும் பேரிடர் மீட்பு வாகனம் ஒன்றை குறித்து விளக்கப்பட்டிருந்தது. இந்த வாகனம் மேடு பள்ளங்களை எளிதாக கடந்து செல்லும் தன்மையுடன் இயங்குவதோடு பெருவெள்ளத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்ட பகுதியில் சிக்கியவர்களை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு கூட்டி செல்லும் முன்பாக அவர்களுக்கு அளிக்கப்பட வேண்டிய அவசரகால மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வசதியையும் உள்ளடக்கியதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டிருந்தது. எனவே பேரிடர் மீட்பினை விரைவாகவும் சிறப்பாகவும் மேற்கொண்டு உயிர் சேதங்களையும் பொருட்சேதங்களையும் தவிர்த்திட நவீன பேரிடர் மீட்பு வாகனங்களை கொள்முதல் செய்து அரசு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். பேரிடர் மீட்பு பணிக்காக தனியாக ஒரு நிதி ஆணையத்தை உருவாக்கி பேரிடரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை வழங்கக்கூடிய அந்த நிறுவனங்களிடமிருந்து பேரிடர் மீட்பு நிதிக்கு தனியாக பணம் வசூலித்து அதன் மூலம் பணிகளை ஆற்றுவதற்கு அரசு முன்வருமா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் அரசுக்கு நல்ல யோசனையை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதுபடி அதிகாரிகளை அனுப்பி அந்த இயந்திரங்களை பார்வையிட்டு அது தகுதியாக இருப்போம் என்று சொன்னால் அரசாங்கம் வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சருடைய கருத்துக்கு கொண்டு சென்று அதுக்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்போம். இப்போது பேரிடருக்கான தனியாக நிதி இருக்கிறது. அந்த நிதியில இருந்துதான் மத்திய அரசும் மாநில அரசும் பங்கு வைத்து அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் வேண்டிய நிதிகளை நிச்சயமாக அரசாங்கம் மத்திய அரசாங்கம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நம்முடைய அரசாங்கம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த நிதியை வழங்கி நமக்கு வேண்டிய அந்த உபகரணங்களை வாங்குவதற்கு வேண்டிய முயற்சிகளை நம்முடைய முதலமைச்சர் மூலமாக நாங்கள் செய்து முடிப்போம். மாண்புமிகு உறுப்பினர் தளவாய் சுந்தரம். பேரவைத்தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சரிடம் ஏற்கனவே தொலைபேசி மூலமாக பேசியிருந்தோம். கன்னியாகுமரி மாவட்டம் கடற்கரை கிராமத்திலே புத்தந்துறையிலே கடல் வீட்டத்தின் காரணமாக அங்கே இருக்கிற கரைகள் எல்லாம் உடைந்து அதற்காக நிதி ஒதுக்க வேண்டும் என்று பேரிடர் நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொன்னோம். நீங்களும் ஒதுக்குவதாக சொன்னீர்கள். அதேபோல் மாண்புமிகு நமது பொதுப்பணித்துறை அமைச்சர் WRO அமைச்சர் அவர்கள் பேசும் பொழுது பல்வேறு கருத்துக்களை சொன்னார்கள். சப்ளிமெண்டரி கொஸ்டின் இது சம்பந்தம் என்று சொன்னார்கள். ஆனால் மிக திறமையான அமைச்சர் அவர். PWD ஒரு என்சைக்ளோபீடியா என்று சொல்லலாம். அதேபோல் நீங்களும் இந்த நிர்வாகத்தில் என்சைக்ளோபீடியா இருக்கிறீர்கள். ஒரு 35 லட்சம் ரூபா தான் தேவைப்படுகிறது. ஆகவே அந்த புத்தந்துறை கிராமத்தினுடைய கடற்கரை மீனவர்களினுடைய வாழ்வாதார உரிமையை காப்பும் விதமாக 35 லட்சம் ரூபாயை பேரிடர் நிதி மூலமாக வழங்கும்படி உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் சூழ்நிலை தொகை பெரிய தொகை அல்ல. அது பேரிடர் அரசாங்கத்திற்கு வந்ததா என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் மத்தியில் கேட்டு உடனடியாக அது அப்படி வரவில்லை என்று சொன்னால் உடனடியாக பரிந்துரை செய்து WRDOடு இதை சொல்லிடுறேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். நீங்க உட்காருங்க தளவாய். உங்களுடைய கோரிக்கை அரசுக்கு வந்திருக்கும் என்று சொன்னால் WRDOடு கலந்து கொண்டு நிச்சயமாக விரைவில் செய்து கொடுக்கப்படும். விநாயகன் 263. மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள மொத்தம் 223 குடியிருப்புகளில் 89 குடியிருப்புகள் மட்டும் 1980ஆம் ஆண்டுக்கு முன்னர் கட்டப்பட்டதாகவும் மீதமுள்ள 134 குடியிருப்புகளும் 2001ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரையில் கட்டப்பட்டதாகவும் அனைத்து மத்திய சிறைச்சாலைகளில் உள்ள குடியிருப்புகளின் பராமரிப்பு பணிகள் சிறை கண்காணிப்பாளர்களால் அளிக்கப்படும் முன்னுரிமை பட்டியலின் அடிப்படையில் ஆண்டு பராமரிப்பு நிதியிலிருந்து தமிழ்நாடு காவலர் வீட்டு வசதி கழகத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே கடந்த 3 ஆண்டுகளிலே சேலம் மத்திய சிறை வளாகத்தில் உள்ள குடியிருப்புகளின் அடிப்படை வசதிகள்
தொடர்பான பராமரிப்பு பணிகள் 18,42,877 ரூபாய் மதிப்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. மேலும் 6 புதிய மத்திய சிறையில் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவருடைய பதில்களில் சொன்ன மாதிரி 89 குடியிருப்புகள் 1980 கட்டப்பட்டதுன்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் நிறைவடைய போது அந்த 89 குடியிருப்புமே காலியாக தான் இருக்குது. கதவு இல்லை, நிலவு இல்லை, திறந்து கிடக்குது. அங்கே யாரும் காவலர்களும் குடியிருக்க மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை வளாகம் என்பது மிகப்பெரிய வளாகம். 3 ஆண்டுகளிலே 18 லட்சம் தான் பராமரிப்புக்கு ஒதுக்கப்படுவது என்பது மிக குறைந்த பணம். ஆகவே இன்னும் கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும். அந்த இன்னொன்று சூப்பரண்டு, ஜெயிலர் இவங்க வீடுகளே பார்த்தீங்கன்னா பழைய கையோடு போட்ட வீடு. அதுவே ரொம்ப பயன்படுத்த முடியாத அளவுக்கு பாலடைஞ்சு கிடக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறை இதனுடைய வளாகத்தில் ஒரு பழமையான ஒரு கோவில், முனியப்பன் கோவில் இருக்குது. அந்த கோவிலை எல்லா மக்களும், அந்த பகுதி மக்கள் எல்லாத்துக்கும் காவல் தெய்வமாக இருக்கிற கோவில். அது சுதந்திரம் அடைந்த 1000 வருஷமா இருக்கிற கோவில். அந்த கோவில்ல அனைத்து மக்களும் எல்லா நேரங்களிலும் சென்று சாமி தரிசனம் செய்யத்தக்க வகையில் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர். சிறை வளாகத்துக்குள் அனைத்து நேரங்களிலும் அனைவரையும் அனுமதிப்பது என்பது இயலாத காரியம். எனவே அனுமதி பெற்று யார் வேண்டுமென்றாலும் சென்று சாமி தரிசனம் செய்யலாம். அதில் எந்த தடையும் கிடையாது. அதை போல சேலம் மத்திய சிறைச்சாலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 63 குடியிருப்புகளுக்கு மேல் இன்றைக்கு பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கிறது என்பதை சொன்னீர்கள். அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் 247 பேர், அமைச்சு பணியாளர்கள் 22 பேர், இதர பணியாளர்கள் 32 பேர். எனவே அவர்களுக்கு போதுமான வீட்டு வசதி வெளியேயும் ஏற்படுத்தி தரப்பட்டு வாடகைக்கும் குடியிருந்து வருகிறார்கள். எனவே இந்த 50 குடியிருப்புகளில் மட்டுமே இன்றைக்கு யாரும் இல்லை. அவற்றை இடித்து கட்டுவதற்கு பொது நிதி வருகின்ற பொழுது அவை இடித்து கட்டித்தரப்படும். தற்போதைக்கு அங்கே இடப்பற்றாக்குறை என்கின்ற பிரச்சனை சிறை காவலர்களிடத்திலோ பணியாளர்களிடத்திலோ இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அருள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த கோவில் என்பது சிறைக்குள்ள இல்ல, சிறையினுடைய குடியிருப்பு பகுதியில் தான் இருக்குது. அதுல ஆண்டாண்டு காலமாக மக்கள் சாமி கும்பிட்ட இடம், அதை அனுமதிக்க வேண்டும். அதே மாதிரி சிறையின் பின்புறம் எங்க வீடுலாம் இருக்குதுங்க. அந்த இடத்துல எப்படின்னா சிறையினுடைய கழிவு நீரை மிகப்பெரிய அளவிலே ஒரு 10 ஏக்கர் அளவுக்கு குளம் மாதிரி வெட்டி அதுல அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறது. அந்த கழிவு நீர் தேங்கி இருக்கிறதுனால கொசு, துர்நாற்றம் அந்த பகுதியிலே நாங்கள் தினம் போற வழி அந்த இடத்துல பயங்கரமான நாற்றம் எடுக்கிறது. அது மட்டும் இல்லாம அந்த வரட்டாறு ஓடையிலே இரவு நேரங்களிலே, அதாவது எப்படின்னா சுத்திகரிக்கப்படாத கழிவு நீரை அந்த வரட்டாற்று ஓடையில விட்டுறாங்க. அந்த காரணத்தினாலே இயற்கை வளம் பாதிக்கிறது. அந்த கழிவு நீரை ஒரு முறையாக சுத்திகரிப்பு செய்து அந்த தேக்காத வண்ணம் இருக்க வேண்டும் என்று ஆவணம் செய்யுமா என்று தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறையில் பராமரிப்பு நிதிக்காக 5 கோடி ரூபாய் என்று இருந்ததை 2025-26 ஆண்டு அன்று நம்முடைய நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையினுடைய மானிய கோரிக்கையிலே 10 கோடி ரூபாயாக உயர்த்தி அறிவித்து தந்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசி போன்றவற்றை எல்லாம் உணர்ந்துதான் 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தி தந்திருக்கின்றார். எனவே காவலர் வீட்டு வசதி கழகத்திலே இன்றைக்கு எந்தெந்த இடத்தில் முதல் 1 by 1 எது முக்கியமோ அதுக்கு முக்கியத்துவம் தந்து அந்த பணிகளை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அரசு கேட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே சேலம் மத்திய சிறையில் இருக்கக்கூடிய இந்த கால்வாய் உடனடியாக தூர்வாரப்பட வேண்டும் என்று, சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அது உடனடியாக பணிக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆனால் 2020-21 ஆண்டில் 49,000 ரூபாய் மதிப்பில் அந்த கால்வாய் பழுது பார்க்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் மூப்பே கிரி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, செங்கம் நகராட்சியில் பகுதியில் இருக்கின்ற வட்டாட்சி அலுவலகத்தில் 1929 காலத்தில் கட்டப்பட்ட சிறைச்சாலை இருக்கிறது. அந்த கிளை சிறைச்சாலை தற்போது ஒருங்கிணைந்த நீதிமன்றம் செங்கம் நகராட்சியை ஒட்டி புறவழி சாலை அமைய இருக்கின்ற இடத்தில் புதிதாக கட்டப்பட்டு விட்டது.
மக்கள் நெருக்கடி அதிகம் உள்ள இடத்துல இருக்கின்ற அந்த பழைய சிறைச்சாலையை முழுவதுமாக அகற்றி தந்து புதிய நீதிமன்ற இடத்துல சிறைச்சாலை கட்டுவதற்கு அரசு முன்வருமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் விரும்புவதெல்லாம் இன்று கட்டடங்கள் அமைப்பதற்கான செலவினங்கள் கூடுகின்ற இந்த வேளையில் அதற்கான அந்த செலவினங்களை அடிப்படையாக கொண்டு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுமா என்பதையும் கேட்டு, மாண்பு அமைச்சர் அவர்கள் கருத்தீஸ்வரர் கோயில் பாப்பான்குளத்தை வந்து பார்த்திருக்கின்றீர்கள், பூலாங்குளம் உச்சிமாகாளி கோயிலை பார்த்திருக்கின்றீர்கள். அதற்கான பணிகளும் இந்த ஆண்டு செய்யப்படுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த உச்சிகாளியம்மன் மற்றும் பாப்பாங்குளம் ஆகிய திருக்கோயில்கள் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட திருக்கோயில் இருந்தாலும் 27 கோடி ரூபாய் செலவிலே மாண்புமிகு உறுப்பினர் அவருடைய கோரிக்கையை ஏற்று புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவர் கோரிய ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற திருக்கோயில்களை பொறுத்தளவில் இந்த ஆட்சி காலத்தில் ஒரு அமைதியான அமைதி புரட்சி திருக்கோயில் திருப்பணி புனரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு இது ஒரு பொருள் சாட்சி. முதல்ல இந்த திருக்கோயில்களுக்கு வெறும் 1 லட்சம் ரூபாய் என்று நிதி வழங்கப்பட்டு வந்தது மானியமாக. அதுவும் 1000 திருக்கோயில் என்று பட்டியலிடப்பட்டிருந்தது ஆண்டிற்கு. ஆதி திராவிடர் மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 1000, கிராமப்புற மக்கள் வசிக்கின்ற பகுதியிலே 1000 என்று. மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு இந்த 1000 என்று இருந்த இந்த எண்ணிக்கையை 1280, 1280 என்று உயர்த்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் கணக்கிட்டு பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 4000 கோயில்களுக்கு இந்த திருப்பணிகள் நடந்திருக்கின்றன. மாண்புமிகு முதல்வர்கள் பொறுப்பேற்ற பிறகு முதல் ஆண்டே 1 லட்சம் ரூபாய் என்று இருந்ததை 2 லட்சம் ரூபாயாக ஆக்கி இந்த 1280, 1280, 2500 திருக்கோயில்களுடைய நிதியையும் ஒரே இடத்தில் அந்த பூசாரிகளை வரவழைத்து ஒரு மாபெரும் விழாவை நடத்தி 2500 திருக்கோயில்களுக்கு முதல் ஆண்டே நிதியை வழங்கிய பெருமை மாண்புமிகு முதல்வர் அவர்களை சாரும். அதை தொடர்ந்து இந்த ஆண்டு வரையில் 2 லட்சம் என்று இருந்ததை 2 லட்சம் ஆக்கினார். 2 லட்சம் என்று இருந்ததை 3 லட்சம் ஆக்கி இப்போது 3 லட்சம் வழங்கப்பட்டு வருகின்றது. இதுவரையில் இந்த திட்டத்தில் மாத்திரம் 12500 திருக்கோயில்கள் திருப்பணிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன என்பதை இந்த அவையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். இந்த சரித்திர சாதனை இதுவரையில் எந்த காலகட்டங்களிலும் நடைபெறவில்லை. அதுவும் குறுகிய இந்த 4 ஆண்டு காலங்களில் இப்படிப்பட்ட அமைதியான ஒரு திருப்பணி புரட்சி நடத்திய இந்த ஆட்சி ஆன்மீக ஆட்சி என்று ஆன்மீக மனம் கொண்டோர் பாராட்டி கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் வாயிலாக பேரவைத் தலைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவுற்றது. அரசு வாணி ஒட்டு வாணி ஊத்து எனக்கு தெரியும் அமைச்சருக்கு வாணி ஊத்து தென்பண்ணையாற்றுல அங்க வந்து நம்ம நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் குறைந்தபட்சம் ஒரு 4000-5000 ஏக்கர் நிலங்கள் வந்து பாசன வசதி பெறும். எனவே இந்த திட்டத்தை மாண்புமிகு அமைச்சர்கள் கொண்டு வருவாரா என பேரவைத் வாயிலாக அறிய விரும்புகிறேன். அந்த கோரிக்கையை பற்றி ஏற்கனவே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இந்த ஆண்டு அதற்கு வேண்டிய நடவடிக்கை ஆய்வு எடுத்துக் கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் தமிழரசி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் தாயிலம் கொண்ட தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் துறையினுடைய அமைச்சர் அவைத்தலைவர் அவர்களுக்கு என்னுடைய தொகுதி மக்கள் சார்பாக முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் தொகுதியில் கேட்ட பல்வேறு கோரிக்கைகளை மாண்பு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்தமைக்கு நன்றி கூறி, என்னுடைய தொகுதியில் மலவாரநந்தல், செம்பியாரநந்தல், இடைக்காட்டூர், 18ஆம் கோட்டை ஆகிய பகுதிகள் 1000 ஏக்கர் பாசன விவசாயத்திற்கு பயன்படும் முகமாக ஒரு தடுப்பணை திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை பணியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் தாயிலத்தோடு விரைவாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அன்போடு அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, அப்படியே ஆகட்டும். மாண்புமிகு உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி வடக்கு பிச்சாவரம் கிராமத்தில் உப்பனாற்றின் குறுக்கே சுமார் 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ரெகுலேட்டர் தற்போது மிகவும் சேதமடைந்து பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. எப்பொழுது உடையும் என்கிற சூழ்நிலையில் இதனால் கடநீர் உட்புகுந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட விளைநிலங்கள் பாதிக்கப்படுகிறது. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு ரெகுலேட்டர் ஒன்றை கட்டித்தர வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். Honorable Speaker,
I want to submit one thing. Those who want to raise the supplementary question, that question must be related to the main question. Then only we can give answer. But one gentleman asking Ramanathapuram, another gentleman asking Kumbudipundi, entire different. We are no all parts are particulars are here. So I am a request of supplementary, those who want to write a supplementary should ask the connected with this main question. ரொம்ப சரியா சொன்னீங்க. இருந்தாலும் உங்க மேல எல்லா உறுப்பினர்களுக்கும் ஒரு நம்பிக்கை. தமிழ்நாடு முழுவதும் ஓடக்கூடிய ஆறுகள், அணைகள் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துல இருக்குங்கிற நம்பிக்கையில பண்ணாங்க. நன்றி. சார் நீங்க எழுதி கொடுங்க சார். விநாயகன் 262 மாண்பு உறுப்பினர் கு பிச்சாண்டி, மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விடை நிலச்சரிவு மற்றும் பெருநகரங்களில் வெள்ளம் போன்ற பேரிடர்களின் போது பயன்படுத்தக்கூடிய வகையில் தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையில் 9 ட்ரூப் கேரியர் 4 சக்கர வாகனங்கள் எனப்படும் கனரக வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. மாநில பேரிடர் மீட்பு படையினரிடம் வீரர்கள் மற்றும் படகுகளை ஏற்றி செல்லக்கூடிய 4 ட்ரூப் கேரியர் 4 சக்கர வாகனம் எனப்படும் கனரக வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளது. மேலும் கடந்த 4 ஆண்டுகளில் 193.93 கோடி செலவில் மீட்பு படையினருக்கு வேண்டிய மீட்பு உபகரணங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் வாங்கப்பட்டுள்ளன. பேரிடர்களை திறம்பட எதிர்கொள்ள அனைத்து வகையான ஆயத்தம் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வருகிறது. உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வளர்ந்த நாடானாலும் வளரும் நாடானாலும் இயற்கை பேரிடர்களிலிருந்து தப்புவதில்லை. சமீப காலமாக இந்த பேரிடர்களால் ஏற்படும் உயிரிழப்புகளும் பொருள் இழப்புகளும் அதிகரிப்பதை காண முடிகிறது. வரதா புயல், ஒக்கி புயல் என பல புயல்கள் தமிழ்நாட்டை தாக்கியுள்ளன. ஆனால் மீட்பு பணியில் காட்டப்பட்ட முனைப்பு காரணமாக 2023ஆம் ஆண்டில் தாக்கிய மிக்ஜாம் புயல் பாதிப்பிலிருந்து மக்களை விரைவாக காப்பாற்றி பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டு திராவிட மாடல் அரசு மக்களின் பாராட்டை பெற்றது. இன்னும் சிறப்பாக செயல்பட வேண்டுமானால் மீட்பு பணிக்கான தடவாளங்கள் மேலும் மேம்படுத்த வேண்டும். பஞ்சாப் மாநிலத்தில் சமீபத்தில் நடந்த பெருவெள்ள சேதத்தை மீட்பதற்கு பேரிடர் மீட்பிற்கு அந்த அரசு ATOR 1200 என்னும் தண்ணீர் விமர்சனங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே 85% நிலநடுப்பு எடுத்தால்தான் திட்ட மதிப்பீடு தயார் செய்து சாலை அமைக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கிறது. அதை நான் அரசு அதிகாரி கூப்பிட்டு விரைந்து அந்த பணிகளை ஈடுபடுத்துவதற்கு இந்த அரசு முன்னுரிமை அளிக்கும். விநாயகன் 259 மாண்புமிகு உறுப்பினர் திரு கார்த்திகேயன், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். உட்கார்ந்து தயவு செய்து உங்களால் நிற்க முடியும், நல்லா ஹெல்த்தியா இருக்கீங்க, தயவு செய்து உட்கார்ந்தே பதில் சொன்னா எங்களுக்கு வயசானா காமிக்கிறீங்களா சார்? இல்ல, நாங்க அதை சொல்லல, நாங்க இளைஞராக தான் பார்க்கிறோம். இல்ல நான் வாலிபன். ஓகே. பேரவைத் தலைவர் அவர்களே, சங்கராபுரம் ஒன்றியம் புளியங்கோட்டை மலைப்பகுதியில் அருகே கலோராயின் மலைத்தொடரிலிருந்து உற்பத்தியாகும் புசுகுந்த ஆற்றின் குறுக்கே எல்என்பட்டி கிராமத்தில் நீர்த்தேக்கம் அமைக்கும் திட்டம் ஆய்வில் உள்ளது. தொழில்நுட்ப பொருளாதார ரீதியாகவும் இதை கவனிக்கணும், ரீதியாகவும் சாத்தியக்கூறுகள் இருக்கும் பட்சத்தில் நிதி நிலைமைக்கு ஏற்ப முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ரிஷிவந்தியம் தொகுதியினுடைய 50 ஆண்டு கால கோரிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எங்களுடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் எங்களுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் பொறுப்பு அமைச்சர் அவர்களும் மணலூர்பேட்டையில் ஒரு 75 கோடி ரூபாயில் தடுப்பணை கட்டித் தருவதற்கு ஆணை பிரித்தமைக்கு முதலில் தொகுதி மக்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த முஸ்குந்தா நதியில் அமைக்கப்படுகின்ற அந்த தடுப்பணைக்கு அங்கே மக்கள் விரும்புகின்ற இடத்தில் போதிய இடத்தினை அரசுக்கு தானமாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம். அரசு விரைந்து கட்ட முன்னுரிமை என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர்களே, இந்த பகுதியில் ஒரு அணைக்கட்டு கட்டுவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது.
பிசி ரேஷியோ குறைவாக இருக்கிறது என்பதற்காக அதை விட்டு விட்டார்கள். பின்னர் தொடர்ந்து வலியுறுத்தியதால் 2005 இத்திட்டம் மீண்டும் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 2.50 லட்சம் ஏக்கர் பாசனம் பெறும் என்று சொன்னார்கள். இத்திட்டத்தை செயல்படுத்த 62 ஏக்கர் பட்டா நிலம், 30 ஏக்கர் புறம்போக்கு நிலம் மற்றும் 16 ஏக்கர் வன நிலம் தேவைப்படுகிறது. இத்திட்டத்துக்கு விரிவான சால ஆய்வு மற்றளவிலே மாதிரி சேகரித்து விரிவான அமைப்புடன் உழைக்கப்படும். என்றாலும் நான் முன்னாலே சொன்னதை போல் இது சாத்தியக்கூறுகள் நிதி நிலைமை ஏற்க தான் பரிசீலிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் கார்த்திகேயன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் செய்யாத திட்டங்களை கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்திலே நீர்வளத்துறையில் மட்டும் எங்கள் தொகுதியில் ஒரு 200 கோடி ரூபாய் அளவிலே திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட இந்த துறையின் கீழ் பாக்கம்பாடி அணைக்கட்டும் அதேபோல் ராமராஜபுரம் வாய்க்காலும் தூர்வார முடியுமா என்பதை அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். தூர்வாடுகளே நீ ஒரு டாக்டரேட் வாங்கியிருக்கீங்க. அவங்க ஏரியாவில் கடந்த 4 ஆண்டுகளில் பழைய திருவாங்கூர் ஏரி புனரமைத்தல் 21.47 கோடி, பழைய சொரக்கால் ஏரி புனரமைத்தல் 10.89 கோடி, பள்ளிப்பட்டு ஏரி சீரமைத்தல் 14.65 கோடி, வேளாண் ஏரி புனரமைத்தல் 13.28 கோடி, கடையநல்லூர் பெரிய ஏரி சேர்த்தல் 24.40 கோடி, களத்தூர் சித்தேரி ஏரி அமைக்க 20.29 கோடி, பல்கலச்சேரி ஒரு புனரமைக்க 1.13 கோடி. அது மட்டுமல்ல 7 அணைக்கட்டுகளை கால்வாய் சீரமைக்க 5.30 கோடி. அது மட்டும் மணிமுக்தா அணையில் செய்வதற்காக 2.34 கோடி, பொருமாள் ஏரி அணைக்கட்டு முடிக்க 8 கோடி. இதுவே 4 ஆண்டு காலையில் 122 கோடி. அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது அந்த தேர்தலில் மற்ற ஏரிகளை எல்லாம் தூர்வாருவதற்காக 75 கோடி, மணிமுக்தா அணை பழுதடைந்த ஷட்டர்கள் புதிய அமைக்க 20.76 கோடி. இது ஒரு 95 கோடி. போதுமா? மாண்புமிகு உறுப்பினர் கி. அசோக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவருக்கு வணக்கம். தென்பெண்ணை ஆற்றில் வாணிவுண்டு அருகில் நீர்த்தேக்கம் அமைத்தால் கிருஷ்ணகிரி தொகுதியில் சுமார் 4000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். எனவே இத்திட்டம் என்று உயர்நீதிமன்றங்களில் உச்சநீதிமன்றங்களில் பொதுநல வழக்குகள் தொடுக்கப்பட்டு இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது. நேற்று கூட கண்ணீரோடு நூற்றுக்கணக்கான மக்கள் அந்த அவலத்தின் குரல் இன்னைக்கு எல்லா மீடியாக்களிலும் வெளிவந்திருக்கிறது. குறிப்பா என்னுடைய தொகுதியில் பண்டுட்டியிலும் நெல்லிக்குப்பத்திலும் 500 வீடுகள் இடித்து தரமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. அப்படி இடிக்கப்படுகின்ற அந்த வீட்டிற்கு மாற்று வீட்டை தங்கள் துறையின் சார்பாக ஏற்பாடு செய்துவிட்டு வருவாய்த்துறையோடு பேசி ஆக்கிரமிப்புகள் இருந்தாலும் தீர்ப்புகள் இருந்தாலும் அதை சமன் செய்து அவர்களுக்கான ஒழுகாத வீட்டை தந்துவிட்டு அது போன்ற ஆக்கிரமிப்புகள் அகற்றுகிற நடவடிக்கையை எடுப்பதற்கு ஒரு விரிவான திட்ட அறிக்கையை தயார் செய்து மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் வீடு இல்லாத ஏழை எளிய அரசு இல்லங்களில் குடியிருக்கிற மக்களை வெளியே அகற்றாமல், தற்போது மழைக்காலம், எங்கு போய் வாழ்வார்கள், அந்த வலியை உணர்ந்து அதற்குரிய திட்டங்களை தீட்டுவதற்கு அரசிடம் திட்டம் இருக்கிறதா என்பதை பேரவைத் தலைவராக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக அப்படிப்பட்ட திட்டங்களை நாங்கள் எடுத்து செயல்படுத்த முடியாது. அதற்கென்று தனியாக துறைகள் இருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது சொன்ன கருத்துக்கள் அந்த துறையினுடைய சார்பாக அவர்கள் ஆய்வு செய்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார்கள். ஆனால் ஒன்றை நான் இங்கே சொல்ல வேண்டும். லட்சக்கணக்கான நபர்களுக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலமாக பேன் பண்ணி வைத்திருந்தார்கள். முதலமைச்சர் அவர்கள் எடுத்த முயற்சியின் காரணமாக பல லட்சம் பேருக்கு இப்பொழுது பட்டா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, நகராட்சியாக இருந்தாலும் சரி, பேரூராட்சி, இங்க எல்லாம் அது பேன் பண்றதை எடுத்து இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்காவது இடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது நீர்வழி புறம்போக்கு அரசு ஒரு கோர்ட்டினுடைய உத்தரவின் காரணமாக அது செய்யப்பட்டிருக்க அரசாங்கமாக செய்தது அல்ல.
இருந்தாலும் மற்ற துறைகளுடைய சார்பாக அதை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையை சரி. கண்டிப்பாக மேற்கொள்ளலாம். மாண்புமிகு உறுப்பினர் கணபதி. மாண்புமிகு தேவை என்றால் அந்த இடத்தை ஆய்வு செய்து கட்டுவதற்கான நடவடிக்கையை நாம் மேற்கொள்ளலாம். ஏற்கனவே வாடகைக்கு இருக்கக்கூடியவர்கள் அதை சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு சில ப்ரொசீஜர் இருக்கிறது. எனவே அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துத்தான் சட்டமீறல் எதுவும் இல்லாமல் அவர்களுக்கு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றிக் கொடுப்பதற்கான நடவடிக்கையை ஆய்வு செய்து மேற்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வார்டு எண் 137 அன்னை சத்யா நகர், பெரியார் நகர், ராஜீவ்காந்தி நகர், நெசப்பாக்கம் போன்று பல்வேறு பகுதிகள் இருக்கிறது. ஏறக்குறைய மக்கள் எல்லாம் ஒரு 40 ஆண்டு காலமாக வசித்திருக்கிறார்கள். அமைச்சர் அண்ணன் மாசலனும் அண்ணன் முத்துசாமி அவர்களும் நேரில் வந்து பார்த்திருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு, இந்த ஹவுசிங் போடக்கூடிய மக்களுக்கு தடையில்லா சான்று NOC வழங்குவதற்கான கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆக அவர்கள் எல்லாம் அந்த வீடுகளை விற்கவும் முடியவில்லை, எதுவும் செய்ய முடியவில்லை என்று வருத்தத்தில் இருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் விரைந்து அந்த கமிட்டியிலே அந்த வீடுகளுக்கெல்லாம் தடையில்லா சான்று வழங்கி அந்த பகுதிக்கெல்லாம் பட்டாக்கள் வழங்குவார் என்று தங்களை வாயிலாக கேட்டுக்கொண்டு தொடர்ந்து எங்கள் தொகுதியில் பல்வேறு இடங்களுக்கு பட்டா தந்த துணை முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த செய்தி மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வந்த உடனேயே ஏறத்தாழ 40 ஆண்டு காலமாக பரவலாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பிரச்சனை, இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்த வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் இதிலே எந்த விதமான ஒரு சிறிய தவறும் இருக்கக்கூடாது. எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முடிவு இருக்கக்கூடாது என்று அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்தார்கள். ஆனால் அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும் என்பதிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக இருந்தார்கள். அந்த பிரச்சனைகளை துணை முதலமைச்சரிடத்திலே ஒப்படைத்து அதை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான ஏற்பாட்டையும் செய்தார்கள். அந்த வகையிலே 2 ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகளை குழுவாக போட்டு அந்த குழுவினுடைய அறிக்கையினுடைய அடிப்படையிலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது, அரசாங்கத்துடைய உத்தரவு, பல உத்தரவுகள் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் ஆய்வு செய்து 40 ஆண்டு கால பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்கள் அதிலே ஒரு 5 கேட்டகரியாக அதை பிரித்தார்கள். அது அல்லாமல் இன்னொரு கணக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த இடத்தை எடுக்கலாம் என்று உத்தேசப்படுத்தி வைத்திருந்தார்கள் வீட்டு வசதி துறையினுடைய சார்பாக. அதற்கும் கூட NOC தேவைப்பட்டது. அது மாதிரியான ஒரு 10,075 ஏக்கர் யார் என்று கூட தெரியாது. அந்த சர்க்குலரிலேயே அதை திரும்ப பெற்றாகிவிட்டது. அந்த பிரச்சனை அவர்களுக்கு தீர்ந்தது. அதே போல கேட்டகரி 1, 2 என்பது நோட்டீஸ் மட்டும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஹவுசிங் போர்டுடைய சார்பாக அவர்களுக்கு எந்த விதமான காம்பன்சேஷனும் கொடுக்கப்படவில்லை. எனவே அதற்கு இப்பொழுது ஏற்பாடு செய்து அந்த கமிட்டியுடைய பரிந்துரைப்படி அவர்களுக்கு அந்த நிலத்தை திருப்பி கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்து அவர்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு நீதிமன்றத்தில் பிரச்சனை இருக்கிறதோ அல்லது ஒழுங்கான டாக்குமெண்ட் இல்லையோ அதை மட்டும் எங்களால் கொடுக்க முடியவில்லை. எனவே அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. இப்பொழுது 3வது 4வது கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்கள், அதுதான் அந்த கமிட்டியுடைய ஆய்வில் இருக்கிறது. அவர்கள் நவம்பர் 2 அதை அந்த கமிட்டி ரிப்போர்ட் கொடுப்பதாக சொல்லி இருக்கிறார்கள். அந்த ரிப்போர்ட் வந்தால் முறைப்படி அந்த அவருடைய பரிந்துரைப்படி கண்டிப்பாக அவர்களுக்கு அது திரும்பி கிடைக்கும். இதற்கு அடிப்படை காரணமே நில சொந்தக்காரர்கள் அவர்களுக்கு நோட்டீஸ் வந்த உடனேயே வெளியில இருப்பவர்களுக்கு தெரிவிக்காமல் சாதாரண மக்களுக்கு ஒரு 1000 சதுர அடி 2000 சதுர அடி என்று விட்டுவிட்டு போய்விட்ட காரணத்தால் அவர்கள் ஏமாந்து வாங்கி இன்றைக்கு அதில் எதுவும் செய்ய முடியாத நிலையிலே திண்டாடுகிறார்கள். அத்தனை பேரும் நடுத்தர மக்கள் என்ற காரணத்தால் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கண்டிப்பாக அநேகமாக டிசம்பர் ஜனவரியிலே அந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி நாங்கள் வைத்து விடுவோம். பிரச்சனை எதுவும் இருக்காது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். 5th கேட்டகரி என்பது அது ஹவுசிங் போர்டு முழுமையாக எடுத்துக்கொண்ட இடம். எனவே அதை யாராவது ஆக்கிரமித்திருந்தால் அவர்கள் விட்டு போக வேண்டிய நிலை இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு அரசு இந்த மண்ணில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமாக குடிசை இல்லாத தமிழகம், வீடு இல்லாத குடும்பங்கள் இருக்கக்கூடாது என்கிற உயரிய நோக்கத்தோடு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் பெயரில் வீடுகளை கட்டித் தருகிறோம்.
ஒன்றிய அரசு பாரத பிரதமர் அவர்கள் நிதியில் வீடுகளை கட்டித் தருகிறோம். ஆனால் சமீப காலமாக தமிழ்நாட்டில் ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்கள், விளிம்பு நிலையில் வாழ்கின்ற மக்கள் அரசு புறம்போக்குகளில் அல்லது அதை சார்ந்த நீர்நிலைகள் வாழ்கிறார்கள். வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு திராவிட மாடல் ஆட்சியிலே தான் இந்தியாவிலேயே சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறைகளிலே முதன்மையான இடத்திலே தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கூறியபடி அங்கே புதிதாக எந்த கட்டிடமும் கட்டுவதற்கான பரிசீலனை தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் அக்ரியசஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா எல்லாரும் கையில உங்க கவனத்தை ஈர்க்கிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் சட்டமன்ற தொகுதியிலே இருக்கின்ற போலூர் கிளை சிறைச்சாலை ஆங்கிலேயர்கள் காலத்திலே கட்டப்பட்டது. போதிய இடவசதி இல்லை, பழுதடைந்திருக்கிறது. அரசு உடனடியாக இந்த போலூர் கிளைச்சாலரை பழுது பார்த்து கைதிகளுக்கு உரிய வசதிகளை ஏற்படுத்தி தருமா என தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். இல்ல, கருப்பு பட்டை கட்டவுடனே எல்லாருக்குமா ஒன்று போல பிபி கூடி அமைச்சர் அவர்கள் அதை பற்றி நான் சொல்லிடுறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறைகளிலே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு அடையாளம் கொடுப்பார்கள். அதே போல இன்றைக்கு தனி அடையாளத்தோடு நம்முடைய உறுப்பினர்கள் சிலர் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகின்றேன். ஆனால் அவர்களை பற்றி நான் தவறாக சொல்லவில்லை. அதே நேரத்தில் இங்கே போலூரிலே இருக்கக்கூடிய சிறை இன்னும் புதுப்பித்து தரப்படுமா என்கின்ற கேள்வியை நம்முடைய உறுப்பினர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். நிதிநிலைக்கு ஏற்ப, ஏன்னால் இந்த ஆண்டு 5 கோடியை 10 கோடியாக உயர்த்தியிருக்க காரணத்தால் முன்னுரிமை அடிப்படையில் அது எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நம்முடைய சிறைத்துறை அதிகாரிகளோடு விவாதித்து அதன் பிறகு நிச்சயமாக அரசு தேவையெனில் அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடும். மாண்புமிகு உறுப்பினர் எனிக்கு வருதியராஜ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருச்சியின் மைய பகுதியான பாலக்கரை பகுதியில பெண்கள் மத்திய சிறைச்சாலை உள்ளது. நமது அறிவிப்பின்படி பெண்கள் மத்திய சிறைச்சாலையை திருச்சிக்கு வெளியே கொண்டு சென்று விட்டு அந்த பகுதியை காந்தி மார்க்கெட் விரிவாக்கம் செய்யப்படும் என்று நாம் அறிவித்திருக்கிறோம். அந்த அறிவிப்பு எந்த நிலையில் உள்ளது என்பதை தங்களின் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்கள் சிறைச்சாலையை தனி இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக இடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயும் கேட்டிருக்கின்றோம். இடம் கிடைத்தால் அதற்கு பிறகு அங்கே கட்டிடம் கட்டி சிறைச்சாலை மாற்றி தரப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விநாயகன் 260 மாண்புமிகு உறுப்பினர் இல்லையோ? விநாயகன் 264 மாண்புமிகு உறுப்பினர் AMV பிரபாகர் ராஜா, மாண்புமிகு வீட்டுவசதி மற்றும் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா அவர்கள் தெரிவித்த 136வது வார்டில் உள்ள அந்த இடத்துல அரசு வாடகை குடியிருப்புகள் கட்டப்பட்டிருந்தது. அது சிதலமடைந்த காரணத்தால் தற்பொழுது இடிக்கப்பட்டு விட்டது. அந்த இடம் சர்க்கார் புறம்போக்கு என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் CMDA மூலமாக முதன்மை குடியிருப்பு பகுதி என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே 2013 அடுக்குமாடி குடியிருப்பு அங்கே கட்டப்படும் என்று ஒரு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே புதிதாக வணிக வளாகம் அங்கே கட்டுவது என்பது ஒரு கேள்விக்குறியான நிகழ்வுதான். இருந்தாலும் கூட மாண்புமிகு உறுப்பினர்களுடைய கோரிக்கையை ஏற்று சம்பந்தப்பட்ட துறையோடு ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பிரபாகர் ராஜா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி உட்பட்ட வார்டு எண் 136 கலைஞர் கருணாநிதி நகர் PT ராஜன் சாலையில் 44 கடைகள் இயங்கிக் கொண்டிருந்தது. பின்பு அந்த கட்டிடங்கள் சிதிலமடைந்த காரணத்தினால் அந்த கட்டிடங்களுக்கு மாற்றிடம் தருவதாக சொல்லியிருந்தார்கள் அசோக் நகரில். ஆனால் அங்கிருக்க வியாபாரிகளோ அருகிலே ராஜமன்னார் சாலை இடம் இருக்கிறது,
ஆகவே இங்க அந்த 44 வணிகர்களும் அங்கேதான் வணிக வளம் கேட்டிருக்கிறார்கள். அமைச்சர் அவர்கள் அந்த இடத்தை நேரில் வந்து ஆய்வு செய்து இன்று மாண்புமிகு தமிழகத்தின் முதலமைச்சர் FSI உயர்த்தி கொடுத்திருக்கிறார். ஆக அந்த கட்டிடங்களும் கட்ட வாய்ப்பு இருக்கிறது, வணிக வளம் கட்ட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு, மேலும் ராஜமன்னார் சாலை, பீட்டராஜன் சாலை, பாரதிதாசன் காலனி, இரும்பு கடை சாலைகளில் ஏறக்குறைய நூற்றுக்கணக்கான வியாபாரிகள் 40 ஆண்டு காலமாக வாடகை கட்டிடத்தில் பேரவைத் தலைவர் அவர்களை, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இரு தெய்வங்களும் வணங்கி, வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வணங்கி, எனது ஏற்காடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏற்காட்டில் காப்பி மிளகு அதிக அளவில் விளைச்சல் வருகிறது. வெளி வியாபாரிகள் மூலம் குறைந்த விலையில் கொள்முதல் செய்கிறார்கள். எனவே அரசு நேரடி கொள்முதல் செய்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கிட காப்பி தொழிற்சாலை அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் உத்தரவா கேட்காங்க, அன்போடு செய்து கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில சுமார் 7000 ஹெக்டேர் பரப்பில் காப்பி பயிரிடப்பட்டு வருகிறது. ஏறத்தாழ 10,400 மெட்ரிக் டன் அளவு காப்பி பட்டை இப்போது சாகுபடி செய்து உற்பத்தி செய்யப்படுகிறது. சேலம் மாவட்டத்தில் காப்பி தூள் தயாரிக்கிற 157 குறுந்தொழில் நிறுவனங்களும் ஒரு பெரிய நிறுவனம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனங்கள் மூலமாக கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்டவர் வேலை வாய்ப்பை பெற்று வருகிறார்கள். இங்கே உற்பத்தி ஆகிற காப்பி கொட்டை உள்ளூர் பயன்பாட்டிற்கும் அந்த சுற்று இருக்கிற மாவட்டங்களுக்குமே போதுமானதாக இல்லை. எனவே ஏற்காட்டில் காப்பித்தூள் தயாரிக்கும் தொழிற்சாலை அமைக்கிற அவசியம் இல்லை என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு தங்களின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சித்ரா அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, காப்பி தோட்ட தொழிலாளர்களுக்கு அங்கு உள்ள எஸ்டேட் ஓனர்கள் தினக்கூலியாக 380 வழங்குகிறார்கள். அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு இந்த சம்பளம் போதுமான அளவு இல்லை. 500 ரூபாய் வழங்கினால் போதுமான அளவா இருக்கும். அரசு நடவடிக்கை எடுக்குமா என்று அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். தொழிலாளர் நலத்துறையின் சார்பாக தான் இந்த கூலி நிர்ணயம் பண்றதுல தொழிலாளர் நலத்துறை தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் குறிப்பிட்ட பகுதிகளில் சில விளைபொருட்கள் குறிப்பிட்ட காலத்தில் மிக அதிக அளவில் விளையும். அவ்வாறு விளைகிற வேளாண்மை பொருட்களை வீணாமல் தடுப்பதற்காக அப்படி மதிப்பு கூட்டப்பட்ட பொருளாக தயாரிக்க முன்வரும் தனியார் நிறுவனங்களுக்கு தொழில் தொடங்க ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் மானியத்துடன் கூடிய கடன் வழங்கி MSME துறை மூலமாக இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் நாங்கள் ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 4 வருஷத்துல சேலம் மாவட்டத்தில் மட்டும் 95 கோடியே 15 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 380 கோடி 20 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 2357 தொழில் முனைவர்களை தொழில் தொடங்க வைத்திருக்கிறோம். அது இல்லாம 4 கோடி 50 லட்சம் ரூபாய் மானியத்துடன் 9 கோடி 75 லட்சம் ரூபாய் வங்கி கடன் வழங்கப்பட்டு 98 மலைவாழ் மக்களை பழங்குடியினரை இன்றைக்கு தொழில் முனைவராக நாங்கள் உருவாக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாத MSME துறையின் மூலமாக முதலீட்டு மானியம் உள்ளிட்ட 10 வகையான மானியங்கள் திட்டத்தின் கீழ் காப்பித்தூள் உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் உட்பட 523 நிறுவனங்களுக்கு 27 கோடி 50 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டிருக்கிறது. யாராவது அந்த காப்பி தொழிற்சாலை அமைக்க முன் வருகிற அந்த தொழில் முனைவோர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மானியத்தோடு கடன் உதவி வழங்கி அவர்கள் தொழில் தொடங்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நம்முடைய அரசு செய்யும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த கூலி பிரச்சனையை பொறுத்தவரையிலும் அது தொழிலாளர் நலத்துறையின் கீழே வருகிறது. அங்கே நாங்களும் சொல்கிறோம், நீங்களும் அவங்க கிட்ட சொல்லி அது மினிமம் வேஜஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டிய நடவடிக்கை நம்முடைய அரசு எடுக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வினாயன் 267 மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜ் அவர்கள். மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் உள்ள வானரமுட்டி கிராமம் கயத்தார் ஊராட்சி ஒன்றியத்தை சார்ந்தது. வானரமுட்டி கிராமத்தில் துணை சுகாதார நிலையம் ஒன்று சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இது 30 படுக்கைகள் கொண்ட கழுகுமலை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த ஊராட்சியின் மக்கள் தொகை 5871. ஏற்கனவே இந்த ஊராட்சியில் 4 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் முறையே கழுகுமலை, கயத்தார், கடம்பூர், வெள்ளாளங்கோட்டை ஆகிய பகுதிகளில் சிறப்பான பயன்பாட்டில் இருந்து வருகிறது. எனவே கயத்தார் ஊராட்சி ஒன்றியத்தினைச் சேர்ந்த வானரமுட்டி கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள்
தற்போது அரசின் பரிசீலனையில் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கோவில்பட்டி தொகுதி கயத்தாறு ஊராட்சி ஒன்றியத்தில் வானர்முட்டி என்பது மிகப்பெரிய ஊராட்சி ஆகும். அந்த ஊராட்சியை சுற்றி அதிகமான ஏராளமான கிராமங்கள் இருக்கின்றன. தேவையின் அவசியம் கருதிதான் நேற்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், நாளைய முதல்வர் மாண்புமிகு அண்ணன் அவர்கள், எடப்பாடியார் அவர்கள் 22/11/2020 அன்று தூத்துக்குடியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பெண்ணாகரம் தொகுதி பகுதியில் நிலத்தடியில் புளோரைடு என்ற நச்சுத்தன்மை அதிகம் இருக்கின்ற காரணத்தால் பெண்ணாகரம் தொகுதி உள்ளிட்ட தருமபுரி மாவட்டம், கிருஷ்ணகிரி மாவட்டங்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணீர் வேண்டும், தாகம் தீர்க்க தண்ணீர் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப்பட்டு சட்டமன்றத்தில் தொடர்ந்து பேசினேன். அதை ஏற்றுக்கொண்ட அன்றைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தொடங்கி வைத்தார். அப்பொழுது துணை முதலமைச்சராக இருந்தவர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு உத்தரவிட்டு தொடங்கி வைத்தார்கள். அதற்கு முழுமையாக தண்ணீர் கிடைக்கவில்லை. அதன் பிறகு அடுத்து வந்த ஆட்சியில், புரட்சி தலைவர் அவர்கள் ஆட்சியில் மேலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டது. ஆனால் எல்லா கிராம பகுதிகளுக்கும் 2 மாவட்டங்களுக்கு தண்ணீர் செல்லாத காரணத்தால் இது நச்சுத்தன்மை இருக்கிறது, நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிற திட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அவையில் பேசிய பிறகு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் நேரு அவர்களை அழைத்து அனுப்பி வைத்து பார்த்தார்கள். பார்வையிட்ட பிறகும் அது முடியவில்லை. முதலமைச்சர் அவர்களை நீங்களே வந்து பார்வையிட வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தேன். முதலமைச்சர் அவர்கள் நேரில் வந்து பார்வையிட்டு திட்டத்தை தயார் செய்தார்கள். ஜப்பான் நாட்டுக்கு அனுப்பி வைத்து ஜப்பான் குழு வந்து பார்வையிட்டு இப்பொழுது நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டம் தொடங்குவதாக அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தருமபுரி, கிருஷ்ணகிரி 2 மாவட்ட மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது. இந்த அரசாணை பார்த்தவுடன் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். ஆகவே மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அரசும் இந்த திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு ஆவணம் செய்யுமா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஒகேனக்கல் 2வது கூட்டு குடிநீர் திட்டம் அறிவித்து 8,900 கோடிக்கு அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டது. அது மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அவர்களுடைய இசைவை பெற்று நமது ஜப்பான் நாட்டு நிதி உதவிக்காக பெறப்பட்டு அவர்களும் அதை 6 மாதம் என்று சொல்லி ஜனவரியிலே அதனுடைய நிதியை ஜப்பான் நிதி உதவி வழங்கி விடுவார் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கிடையிலே ஒன்றிய அரசினுடைய பங்காக 2,500 கோடி 2,570 கோடி வர வேண்டும். அது வந்தால் ஜனவரி மாதம் முழுமையாக அதனுடைய பணி தொடங்கப்படுவதற்கு டெண்டர் விடப்படும். இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு 350 கோடி PMC என்ற அளவில் ஆரம்ப கட்ட நிலையை உடனடியாக டெண்டர் விடுவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு. எனவே 2வது திட்டம், முதல்வர் அறிவித்த 2வது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. அது ஜனவரியில இறுதி பெற்று முழு திட்டத்துக்கும் டெண்டர் விடப்படும். இதோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு 19 திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொகையாக 5,500 கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 1,700 கோடி ரூபாய் வர வேண்டும். இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு 2,500 கோடி ரூபாய் தர வேண்டும். ஒகேனக்கல் திட்டம் இல்லாமல் இதை தமிழ்நாடு என்றவுடன் ஜல்ஜீவன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதனால்தான் திட்டங்கள் எதுவும் உடனடியாக தொடங்கப்பட முடியவில்லை. இந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் ஜனவரியிலே இறுதி முடிவு எடுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் நந்தகுமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டம், வெயிலூர் மாவட்டம் குடிப்பதற்கு தண்ணீர் பிரச்சனை இருந்த காலத்தில் 2011 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே அன்றைய துணை முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் phase 1 தந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். phase 2 2வது கட்டமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சற்று முன் அறிவித்த பொழுது ஜப்பான் நாட்டின் நிதியோடு phase 2 நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய 59 கிராம ஊராட்சிகளிலும் அந்த திட்டத்தை சேர்த்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த மக்களும் பருகக்கூடிய வகையில நீங்கள் செய்து தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன். அமைச்சர்
மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்தது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற முழுமையாக அனைத்து கிராமங்களுக்கும் தருவதற்காக தான் அந்த 2வது திட்டம் தொடங்கப்பட்டது. அது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இப்போது மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து கேட்டிருப்பது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கூட்டுக்குடிநீர் திட்டம், விழுப்புரம் கூட்டுக்குடிநீர் திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 13,000 கோடி அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள்லாம் திட்ட அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக தான், அதனுடைய பங்கு தொகைக்காக தான் நிறுத்தி இருக்கிறது. அப்படி வருகிற போது திருவண்ணாமலைக்கு போகிற போது வழியில் இருக்கிற நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டம் தருவது போல என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பன்னீர்செல்வம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அதே போல சீர்காழி தொகுதிக்கு உட்பட்ட திருப்பங்கூர் அருள்மிகு சிவலோகநாதர் ஆலயம் இப்பொழுது திருப்பணி வேலை நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எனவே அந்த திருப்பணியை விரைந்து முடித்து எப்போது குடமுழுக்கு நடத்தி கொடுப்பார்கள் என தங்கள் மூலம் அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மன்றத்திற்கு சொல்ல வேண்டிய ஒரு தகவல், 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில் என்பது மன்னர்கள் காலத்தில் நமக்கு உருவாக்கிவிட்டு சென்ற பொக்கிஷங்கள். அந்த திருக்கோயிலை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று இந்து சமய அறநிலைத்துறை தோன்றிய காலத்திலிருந்து எந்த காலத்திலும் ஏற்படாத ஒரு எண்ணம் மாண்புமிகு எங்கள் முதல்வர் அவர்கள் சிந்தையில் உதித்திட்டத்தின் காரணமாக ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய் என்று 425 கோடி ரூபாயை அரசின் சார்பிலே நிதியாக வழங்கி கூடுதலாக உபயதாரர் மற்றும் திருக்கோயில் நிதி என்று 127 கோடியை சேர்த்து 571 கோடி ரூபாய் செலவில் சுமார் 507 திருக்கோயில்கள் வரையறுக்கப்பட்டு அதில் 79 திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டு 328 திருக்கோயில்கள் குடமுழுக்கிற்கு மேற்கொள்ளப்பட்டு பிப்ரவரி மாதத்திற்குள்ளாக 200 திருக்கோயில்களை குடமுழுக்கு முடிப்பது என்ற ஒரு வரலாற்று பெருமையை பெற இருக்கின்ற இந்த மாமன்றத்தில் அவர் கோரிய இந்த திருக்கோயிலுடைய குடமுழுக்கு பணி 80% நிறைவு பெற்றிருக்கின்றது. ஜனவரி மாதம் இறுதியில் அந்த திருக்கோயிலுக்கு குடமுழுக்கு நடைபெறும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜே பிரின்ஸ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட இரணியல் கிராமம் ஸ்ரீ வேணுகோபால் கிருஷ்ணன் கோயில், தலக்குளம் கிராமம் பெருமாள் கோயில், 2 கோயில்களும் 1000 ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது. அங்கே வழிபடக்கூடிய மக்கள் அதை பராமரிக்காமல் உள்ளது. அதை பராமரித்து திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேகம் நடத்த முயற்சிக்கிறார்கள். அதற்கு மாண்புமிகு அமைச்சர்கள் அந்த பணியை சீக்கிரமாக செய்ய முன்வருவார்கள் என்பதை தாங்கள் வாயிலாக அறிவோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு அமைச்சர், இந்த அவையினுடைய கவனத்திற்கு கடந்த காலங்களில் திருப்பணி என்பது ஒரு 15 ஆண்டு காலத்தை சீர்தூக்கி பார்த்தால் ஒரு 200-300 கோடி அளவிற்குத்தான் உபயதாரர்கள் நிதியின் வாயிலாக திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த ஆட்சி காலத்தில் இதுவரையில் உபயதாரர் நிதி என்று எடுத்துக்கொண்டால் 1520 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர்கள் நிதியாக தந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம், உபயதாரர்கள் அவருடைய நேர்த்திக் கடனையும் அவர்கள் விரும்புகின்ற திருப்பணிகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்படுவதற்கு இந்த அரசில் கோரிக்கை வைத்தவுடன் உடனடியாக அதற்கு அனுமதி தருவதோடு மட்டுமல்லாமல் அந்த உபயதாரர்களே அந்த பணிகளை மேற்கொண்டு செய்வதற்கு அனுமதி அளித்ததன் விளைவாக இந்த ஆட்சியில் மாத்திரம் 1500 கோடி ரூபாய் அளவிற்கு உபயதாரர் நிதி வரப்பெற்றிருக்கின்றது. நம்முடைய உறுப்பினர் கோரிய அந்த உபயதாரர் நிதியை உடனடியாக திருக்கோயில் வசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த பணிகளை துவக்குவதற்கு அனுமதி அளிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவையின் தலைவர் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட செம்மஞ்சேரி பெருமாள் கோவிலிடம், இதே போல ஒக்கியம் துறைப்பாக்கம், உத்தண்டி போன்ற OMR ECR பகுதிகளை ஒட்டிய இடங்கள் அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடங்களில் ஏழை எளிய மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் அதிநவீன திருமண மண்டபம் கட்டித்தர அவர்கள் கட்டித்தந்து ஏழை எளிய மக்களுடைய நீண்ட நாள் கனவை நிறைவேற்றி தர அரசு முன்வருமா என தங்கள் வாயால் அறிய விரும்புகிறேன். அமைச்சர், திருமண மண்டபங்களை பக்தருடைய நேர்த்திக் கடனுக்காகவும் இந்துக்களுடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் அதே நேரத்தில்
வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கின்ற மக்கள் பயன்படுத்துகின்ற வகையில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு சுமார் 82 திருமண கூடங்களுக்கு அனுமதி அளித்திருந்தார்கள். நல்ல மனம் கொண்டோர் சிலர் அறையிலே உட்கார்ந்து கொண்டு தீட்டுகின்ற திட்டங்களால் அந்த திருமண மண்டபங்களுக்கு தற்போது தடையாணை பெறப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்திலே நிலுவையில் உள்ள வழக்கை வென்று உறுப்பினர்கள் கோருகின்ற அந்த திருமண மண்டபங்களை நிச்சயம் கட்டித்தருவதற்குண்டான முயற்சியை இந்த ஆட்சி எடுக்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களுக்கு மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் பால் பரவத் பாண்டியா. மக்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய திருக்கரங்களால் ஒரு 10,200 பேருக்கும் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் 13ஆம் தேதி நடந்த பட்டா வழங்க நிகழ்ச்சிகளை மாண்புமிகு துணை முதல்வர் அவருடைய திருக்கரங்களால் 1,600 பேருக்குமாக இதுவரையிலே 11,800 பேருக்கு வீட்டு வசதியை சார்பில் பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் இதயமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் மாண்புமிகு வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் மிக விரிவாக பதிலை அளித்திருக்கிறார்கள். என்னுடைய தொகுதியில அரியாக்கிரயம் பெற்றவர்கள் அந்த 3-4 கேடர்ல அரியாக்கிரயம் பெற்றவர்கள் அதுதான் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது. இந்த 3 ஆண்டுகளில் நம்முடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் சிறந்த முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறார்கள். இன்னைக்கு நம்முடைய பிரபாகர் ராஜா அவர்கள் சொன்ன அதற்காக தகுந்த பதிலை அளித்திருக்கிறார். நான் கேள்வியே அந்த பதில் இருக்கிறது என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆகவே கூடிய விரைவில் அந்த பட்டா வழங்குகிற நிகழ்ச்சியை, அந்த என்ஓசி வழங்குகிற நிகழ்ச்சியை நிறைவேற்றி தருவாரா என்பதை தங்கள் மூலமாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் ஏற்கனவே சொன்னேன், மாண்பு முதலமைச்சர் அவரிடத்திலே இந்த ஒரு புகார் மனு வந்த உடனேயே இது பாரபட்சம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அந்த மனுக்கள் எல்லாம் பெறப்பட்டு இதிலே அரசு தனியாக ஒரு துறை மட்டும் நடவடிக்கை எடுத்தால் அதில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கலாம், தவறுகள் பேசப்படலாம் என்ற காரணத்தால் 2 ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் மூலமாக அது ஆய்வு செய்யப்படுகிறது. அவர்கள் நவம்பர் 2க்குள்ளாக அந்த ஆய்வு அறிக்கையை கொடுப்பதற்கான ஒப்புதலை தந்திருக்கிறார்கள். அது பெற்ற உடனேயே துறை அதற்கான ஆய்வை செய்து 2 மாத காலத்திற்குள்ளாக அவைகள் அத்தனையும் கொடுத்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு மாதமும் ஆய்வின் பொழுது இதை கேட்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு மாதமும் அவரிடத்திலே நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனவே தெரியாமல் இன்னசென்ட் பர்ச்சேஸ் அவர்கள்தான் மிக முக்கியம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதை மட்டும் உத்தரவாதமாக இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஜெயராம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிஞ்சானூர் தொகுதி உப்புளியபாளையம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய குடியிருப்புகள் LIG MIG GH என 966 குடியிருப்புகள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருந்ததால் அந்த மக்கள் 960 வீடுகளில் 950 உரிமையாளர்கள் காலி செய்து விட்டார்கள். மேற்படி வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக அந்த வீடுகள் அப்புறப்படுத்தப்பட்டுள்ளது. தற்சமயம் அந்த 950 குடியிருப்பு வாசிகளும் வாடகை வீட்டில் வசித்து வருகிறார்கள். அவர்களுக்கு வீடு கட்டித்தரும் வரை வீட்டு வசதி வாரிய வாடகை வழங்கப்படுமா, அல்லது அந்த இடத்தில் வீட்டு வசதி வாரியமே வீடு கட்டித்தரப்படுமா, இல்லது தனியார் கட்டுப்பாடு நிறுவனத்தின் மூலமாக ஜாயின்ட் வெஞ்சர் அடிப்படையில் கட்டித்தர நடவடிக்கை எதுவும் எடுக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு அமைச்சர் அறிய வேண்டுகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜேவி மூலமாகவும் கட்டுவதற்கான ஆலோசனை இருக்கிறது. ஆனால் அந்த இடத்தை பற்றி தனியாக ஆய்வு செய்து அதில் எப்படி செய்ய முடியும், ஏற்கனவே இருந்தவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்ன என்பதை எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டும். எனவே தனிப்பட்ட முறையிலே அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு கடிதத்தை கொடுத்தால் அதன் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகன் 260. மாண்புமிகு உறுப்பினர் தா உதயசூரியன். மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு உறுப்பினருடைய குடும்பம் மேல மாடத்தில் இருக்கு, நல்ல பதிலா சொல்லி கொடுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடையை சொல்வதற்கு அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சியில் 18 வார்டுகள் உள்ளன. தற்போது பேரூராட்சியில் 2011ஆம் ஆண்டு கணக்கின்படி மக்கள் தொகை 25,106. தற்போதைய மக்கள் தொகை தோராயமாக 28,120 ஆகும். இப்பேரூராட்சியில் தென்பெண்ணை ஆற்றினை ஆதாரமாக கொண்டு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் மூலம் ரிஷிவந்தியம் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் கள்ளக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம் ஆகியவை செயல்பட்டு வருகிறது. இத்திட்டங்கள் மூலம் மற்றும் உள்ளூர் குடிநீர் ஆதாரங்கள் மூலமும்
1.968 MLD குடிநீர் பெறப்பட்டு நாள் ஒன்றுக்கு நபர் ஒன்றுக்கு 70 LPCD வீதம் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பேரூராட்சிக்கு உட்பட்ட காந்தி நகர் பகுதியில் 550 குடியிருப்புகளில் உள்ள சுமார் 2500 மக்கள் வசித்து வருகின்றனர். தற்போது கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் தங்குதடையின்றி வழங்குவதற்கு ஏதுவாக புதிதாக 1 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ரூபாய் 53 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு பணிகள் தற்போது முடிவுறும் தருவாயில் உள்ளது. மேற்படி பணிகள் முடிவுற்றவுடன் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலமும் கிடைக்கப்பெறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை காந்தி நகர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு போதிய அளவு வழங்கப்படும் என்ற விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட மாடல் ஆட்சியில் 65 மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகரன் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புன்னங்குளம் ஊராட்சியில் உள்ள குசவன்குளத்தில் புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை அமைக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாங்குநேரி தொகுதி குசவன்குளம் கிராமத்தில் விவசாய கூலி வேலை செய்யும் மக்கள் அதிகமாக உள்ளார்கள். அந்த கிராமத்திலிருந்து உன்னங்குளம் கிராமத்துக்கு நேரடியாக பஸ் வசதிகளும் இல்லை. குசவன்குளம் மக்கள் 2 கிலோமீட்டர் நடந்து இளையார்குளம் கிராமம் சென்று அங்கிருந்துதான் உன்னங்குளம் சென்று பொருட்கள் வாங்க வேண்டியுள்ளது. தற்போது 150 குடும்பங்களுக்கு மேல் உள்ளதாக தெரிவிக்கிறார்கள். அவ்வாறு சென்று பொருட்கள் வாங்கி வருவதற்கே ஒரு நாள் செலவிட வேண்டியுள்ளது. அதனால் அந்த மக்களின் மீது சிறப்பு கவனம் செலுத்தி குசவன்குளம் கிராமத்திலேயே பகுதி நேர கடை அமைத்து தருவதோடு தமிழக முதல்வருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தற்போது முதியோர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் வீட்டு வீடாக ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படுகிறது. அதுபோல அனைத்து பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கும் விநியோகிக்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி செயல்படுத்த அரசு முன்வருவான தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி வட்டம் ஸ்ரீ ராமானுஜம் கூட்டுறவு பண்டக சாலையின் கட்டுப்பாட்டில் உள்ள உன்னங்குளம் முழு நேர நியாய விலைக் கடையானது 551 குடும்ப அட்டைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இதில் புதிய பகுதி நேர நியாய விலைக் கடை கோரும் குசவன்குளம் பகுதியில் 110 குடும்ப அட்டைகள் தான் இருக்கிறது. ஆகவே மேலும் உன்னங்குளம் முழு நேர நியாய விலைக் கடைக்கு மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல 2 கிலோமீட்டர் இருக்கு. விதிகளின்படி பார்த்தோம்னா ஒரு தாய்க்கடையிலிருந்து பகுதி நேர கடையை பிரிக்கணும்னா பிரிக்கிற தாய்க்கடையில் எஞ்சிய 500 கார்டுகள் இருக்கணும், குடும்ப அட்டைகள் இருக்கணும். தூரத்தை பொறுத்தவரை இது 2 கிலோமீட்டர், ஆனால் நமக்கு 1.5 கிலோமீட்டர் இருந்தாலே கொடுக்கலாம். கார்டுகள் 110 கார்டு இருக்கிறதுனால தான் இதில் பகுதி நேர கடை கொடுக்கறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு. இருந்தாலும் சிறப்பு நிகழ்வாக மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் எதிர்க்கிறார்கள், உணவுத்துறை ஆணையர் மூலமாக சிறப்பு நிகழ்வாக இதை செய்வதற்கு வழிவகை செய்யப்படும். மாண்புமிகு உறுப்பினர் ரூபியார் மனோகரன். அமைச்சருடைய பதிலுக்கு நன்றி சொல்லி, ஏர்வாடி நாங்குநேரி தொகுதி ஏர்வாடி பேரூராட்சியில ஒரு நியாய விலை கடையில 1700 குடும்ப அட்டைகள் உள்ளது. பொதுமக்கள் பொருட்கள் வாங்குவதில் மிக சிரமத்தில் உள்ளார்கள். ஏர்வாடி பொத்தையாடி பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக சத்திரிய நாடார் தெருவில் பகுதி நேர கடை கேட்டு கோரிக்கை வைத்துள்ளார்கள். பகுதி நேர கடை அமைக்க தேவையான இடமும் அங்கு உள்ளது. எனவே ஏர்வாடியில் உள்ள 1700 குடும்ப அட்டைகளை பிரித்து 700 குடும்ப அட்டைகளுக்கு பொத்தையடி சத்திரிய நாடார் தெருவில் புதிய பகுதி நேர ரேஷன் கடை அமைத்து கொடுக்குமாறு தாங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கிறேன். நன்றி. மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நியாய விலை கடைகள் அமைப்பது குறித்து பொதுவாக கிராம பகுதிகளில் நகரப்பகுதிகளில் 800 குடும்ப அட்டைகள் இருக்கணும் ஒரு கடையை, புதிய கடையை உருவாக்குவதற்கு. அதே போல் கிராம பகுதிகளில் 500 கார்டுகள் இருக்கணும். அது இருந்தால் குடும்ப அட்டைகள் இருந்தால் அதை பண்ணிக்கலாம். மலைப்பகுதிகளில் சற்று விதிவிலக்கு கொடுத்து 400 குடும்ப அட்டைகள் இருந்தால் அதை போதும்னு இருக்காங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி 1200க்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள்லாம் இருந்தால் அதை நீங்கள் உள்ளூரில் நம்முடைய பதிவாளர்கள்ட்ட நீங்கள் அதை சொன்னீங்கன்னாக்க நிச்சயமாக அது பற்றி ஆய்வு செய்து கடைகள் பிரித்து பொதுமக்கள் வசதிக்காக, ஏன்னா இந்த திட்டத்தை பொறுத்தவரை பொதுமக்களுடைய நலனுக்காகத்தான், அவர்களுடைய வசதிக்காகத்தான்
நியாய விலைக் கடைகளின் மூலமாக குடிமைப் பொருள்கள்லாம் வழங்கப்படுகிறது. மக்களுடைய அசௌகரியங்களை போக்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு வகையில் திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள். இந்த அரசு கூட பொறுப்பேற்ற பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா பகுதி நேர கடைகள், முழு நேர கடைகள்னு ஏறத்தாழ 2394 கடைகள் புதிதாக இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தொடங்கப்பட்டிருக்கிறது. பகுதி நேர கடைகள் அப்படின்னு பார்த்தா 1605 கடைகளும், முழு நேர நியாய விலைக் கடைகள் 789 கடைகளும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே புதிய கடைகளை திறப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. ஓரளவு அந்த விதிகளை பின்பற்ற வேண்டும் என்பதுதான் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் உறுப்பினர் அவர்கள் அங்கே அவர்களிடத்திலே மாவட்ட அளவிலே சொன்னீர்களே, ஆனால் அதற்கான தீர்வுகள் நிச்சயம். நெடுங்காலமாக அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற கோரிக்கை, புறவழிச்சாலை கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை 3 கூட்டத்திலும் இந்த கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களுடைய நலன் கருதி அங்கே இட நெருக்கடி ஏற்படுகிற காரணத்தின் அடிப்படையில் இதை மீண்டும் பரிசீலித்து புறவழிச்சாலை அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்பதை உங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டை அவர்கள் தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஏற்கனவே ஒரு முறைக்கு பல முறை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது டிஏபிஆர் தயாரிக்கின்ற பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே அதுக்கு போதுமான அளவுக்கு அங்கே போக்குவரத்து செறிவு இருக்குமேயானால் இந்த திட்ட மதிப்பெல்லாம் தயார் செய்யப்பட்டு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு நிதித்துறையில் பணம் பெறுகிற பொழுது அதுக்கு ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு அந்த பணிகள் நடைபெறும். இப்பொழுது டிஏபிஆர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு உறுப்பினர் கண்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது ஜெயங்கொண்டம் தொகுதியில் ஜெயங்கொண்டம் நகரில் நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான ஓட்டு கட்டிடம் உள்ளது, ஆய்வு மாலையாக உள்ளது. அந்த ஆய்வு மாலையை கடந்த ஆண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகை தந்த போது நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அதை சீரமைத்து தந்தார்கள். இருந்தாலும் அதிலே ஒரு அறை தான் உள்ளது. அங்கே ஜெயங்கொண்டம் பகுதியிலே மாமன்னர் ராஜேந்திர சோழன் கட்டமைத்த பிரகதீஸ்வரர் ஆலயம் மற்றும் பல்வேறு சுற்றுலா தலங்கள் உள்ளதால் அடிக்கடி ஜெயங்கொண்டம் பகுதிக்கு அரசு அதிகாரிகளும் முக்கிய பிரமுகர்களும் வரக்கூடிய சூழ்நிலை உள்ளதால் கூடுதலாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 2 அறைகள் கொண்ட ஆய்வு மாளிகையை கட்டித்தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற அந்த சுற்றுலா மாளிகை என்பது ஏற்கனவே பிரிட்டிஷ்காரன் காலத்திலே கட்டப்பட்டு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தது. யாரும் தங்க முடியாத நிலையில் கூட இருந்தது. ஒரு மாதிரி முதலமைச்சர் சொன்னார்கள், கழக வளர்ச்சிக்காக நான் நாடகம் போடுகிற போது அந்த ஊர்லேயே நாடகம் போட்டேன், அந்த சுற்றுலா மாளிகையிலே நானே அதில் தங்கியிருக்கிறேன், ஆனால் இப்படி இருக்கிறது. ஆனால் அந்த சுற்றுலா மாளிகை இது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் கட்டப்பட்ட மாளிகை இருந்தாலும் இப்போல்லாம் 100 ஆண்டு காலம் முடிஞ்சால் ஐகானிக் ப்ராஜெக்ட் எடுத்து நாம் செய்கிறோம், அதே மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னார். அதுக்கு அடுக்குப்படையில் அதற்காக பணம் ஒதுக்கி தந்தார்கள். அதுக்கு பின்னால் அந்த ஒரு அறை என்பது விஐபிக்குரிய அறை. அது அன்னில் இன்னும் 2 அறைகள் நாங்கள் அதை தயார் செய்தோம். இப்போ அது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்குது இப்போ அந்த சுற்றுலா மாளிகை. ஆனால் ஒரு அறை இல்லை, ஒரு விஐபி அறை ஒன்று இருக்கிறது. அது இல்லாமல் 2 அறைகளும் அதில் ஏற்கனவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஆக 3 அறைகள் இருக்கிறது. அந்த பகுதிக்கு அது போதுமானது தான். ஆனாலும் புதிய ஒரு சுற்றுலா மாளிகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். நான் முதலமைச்சரிடம் கலந்து பேசி அடுத்த நிதியாண்டிலே அது செய்ய முடியுமா என்று ஆலோசித்து முடிவெடுக்கப்படும். மாண்புமிகு சதாசிவம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேட்டூர் தொகுதி மேச்சேரி ஒன்றியத்தில் தொப்பூர் டு பவானி நேஷனல் ஹைவேஸ் 149 கோடி விரிவாக்கம் செய்யப்பட்டது. அதுல புறவழிச்சாலை இல்லாத காரணத்தினால் மேச்சேரி சுற்றி புறவழிச்சாலை, மேச்சேரியை பேரூராட்சி கடப்பதற்கு 20 நிமிஷம் ஆகிறது. ஆகவே புறவழிச்சாலை அமைத்து அந்த வாகன நெரிசலை குறைத்து கொடுப்பாரா என்பது மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, பொதுவாக ஒரு புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் அது நகரமாக இருந்தாலும் மாநகராட்சியாக இருந்தாலும் பேரூராட்சியாக இருந்தாலும் அது ஒன்றியத்தினுடைய தலைநகராக இருந்தாலும் அதனுடைய போக்குவரத்து செறிவை முதல்ல கணக்கெடுப்போம். எவ்வளோ மக்கள் போகிறாங்க, எவ்வளோ வண்டி போகுது, எவ்வளோ நெரிசல் இருக்கிறது என்று கணக்கெடுப்போம். அப்படி அவர் சொல்வது அரசு விதிக்கு உட்பட்டு நெரிசல் அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் புறவழிச்சாலைக்கு முதல்ல என்ன பண்ணணும், அதுக்கு நிலம் எடுக்கணும்.
நிலம் கையகப்படுத்தி பின்புதான் சாலை போட முடியும். அப்படி ஒரு சொல்லுகிற அந்த பகுதி நெரிசல் கூடுதலாக இருக்குமேயானால் நான் அதிகாரியை பொறியாளர்களை அனுப்பி நான் பார்க்கிறேன். அது பொருத்தமாக இருக்கும் என்று சொன்னால் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று முதல்ல நிலநடுப்பு பணியை முடிக்கணும். அதுக்கு பின்னால் தான் சாலையை போட முடியும். அதை நீங்கள் சொல்லுகிற கேள்வியை நான் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அதற்கு வேண்டிய பணிகளை இந்த அரசு செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் அப்துல் சமது. மணப்பாறை நகரத்தில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்க காரணத்தால் நீண்ட காலமாக இந்த புறவழிச்சாலைக்கான பணிகள் தொடங்கப்படாமலே இருக்கிறது. அந்த நிலமெடுப்பு பணி நடப்பதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அது விரைவில் அதுக்கான பணிகள் அடிக்கல் நாட்டு விழா நடக்குமா என்பதை தங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுள்ளது. மாண்புமிகு அமைச்சர். மணப்பாறை என்பது அனைவரும் தெரிந்த ஒரு புகழ்பெற்ற ஊர். அந்த மணப்பாறை அதாவது திரைப்படத்திலே மணப்பாறை மாடு கட்டின்னு விவசாயத்தை பேருந்து நிலையம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றதுனால நல்ல வேளையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த சின்ன சேலம் 18 வார்டுகளில் 1990ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் தான் கூட்டு குடிநீர் திட்டத்தை திருக்கோயிலூர் சுந்தரேசபுரத்திலிருந்து அனுமதி கொடுத்தார்கள். ஆனால் 98ஆம் ஆண்டு தான் முடிவடையப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது அதற்கு எல்லா கிணறுகளிலும் ஜெனரேட்டர் வசதிகள் கேட்டபோது கொடுத்தார்கள். ஆனால் இப்போது இந்த காந்தி நகர் என்பது ஆயுதிராவிட மக்கள் வாழ்கின்ற 9வது வார்டு 10வது வார்டு ஏற்கனவே 18 வார்டுகளிலும் 16 வார்டுகளில் 2 குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது. கிணற்று தண்ணீரை கொடுப்பதற்கு ஒரு குழாயும் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து வருகின்ற கூட்டு குடிநீர் திட்டத்தை கொடுப்பதற்கு ஒரு குழாயும் பதிக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த காந்தி நகரில் ஆதிராவிட மக்கள் வாழ்கின்ற இந்த பகுதியில் ஒரு குழாய் மட்டும் பதிக்கப்பட்டு கிணற்று தண்ணீர் தான் கொடுக்கப்பட்டது. ஆகவே தண்ணீர் நல்ல நீர் கொடுப்பதற்கு வாய்ப்பில்லாத காரணத்தினால்தான் சென்ற நிதிநிலை அறிக்கையில் நான் இந்த கோரிக்கை வைத்தேன். ஆகவே 1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்து இப்ப முடிவின் தருவாயில் உள்ளது. ஆனால் அந்த குழாயில் கொடுக்கின்ற போது ஒரு குழாய் தான் இருக்கிறது, கிணறு தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. மேலும் சாலை சிமெண்ட் சாலை ஃபேவர் பிளாக் எல்லாம் போடப்பட்டிருப்பதால் பிவிசி பைப்பை பயன்படுத்தி நோண்டி போட்டால் சாலைகள் சேதமடையும். மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் ஜிஐ பைப்பு மூலமாக சாலை ஓரங்களில் தெரு ஓரங்களில் அந்த குழாய்களை புதிதாக 32 லட்சம் ரூபாய் மதிப்பீடு மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக கருத்தூர் வரப்பட்டிருக்கிறது. 26/9/2025ஆம் ஆண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஜிஐ பைப்பு மூலமாக இந்த காஞ்சிநகர் மக்களுக்கு நல்ல குடிநீர் கொடுப்பதற்கு முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இப்போது மறுசீரமைப்பு பணிகள் ரெட்ரோஃபிட்டிங் வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அதில் பிளாஸ்டிக் குழாய்க்கு பதிலாக ஜிஐ குழாய் போட வேண்டும் என்று சொல்கிறார். அதிகாரிகளோடு கலந்து பேசி அது எவ்வளவு சாத்தியப்படும் என்பதை அறிந்து அதை செய்வதற்குரிய முயற்சி எடுக்கப்படும். இப்போது 2001 நம்முடைய முதல்வர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிற வரை அங்கு நடைபெற்ற ஸ்வாட் மூலம் 3 லட்சம் மக்களுக்கு 8 எம்எல்டியும், நகராட்சி மூலம் 1 லட்சம் மக்களுக்கு 6 எம்எல்டியும், பேரூராட்சிகள் மூலம் 2 லட்சம் எம்எல்டி 2 லட்சம் மக்களுக்கு 11 எம்எல்டி குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. இப்போது முடிவுற்ற திட்டப் பணிகள் இந்த 4 ஆண்டுகளில் ஸ்வாட் மூலம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களில் 6 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று நிறைவேற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் 0.31 எம்எல்டி கூடுதலாக வழங்கப்படும். இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பணிகள் ஸ்வாட் மூலம் 2 குடிநீர் திட்டங்கள் 20 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 33,000 மக்களுக்கு 1 எம்எல்டி குடிநீர் வழங்க இயலும். கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 2 குடிநீர் திட்டங்கள் 4 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. இது முடியும் போது கூடுதலாக 10,000 மக்களுக்கு 1 எம்எல்டி வழங்க இயலும். மிக இப்போது புதிதாக அறிவிக்கப்பட்ட திட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள 2 கூட்டு குடிநீர் திட்டங்களிலிருந்து ரூபாய் 45 கோடி மதிப்பீட்டில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதன் மூலம் 4 எம்எல்டி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் வழங்கப்படும். ஆக மார்ச் 2026 இத்திட்டங்கள் அனைத்து நிறைவேறும் போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 14 லட்சம் மக்களுக்கு தேவையான 95 எம்எல்டி குடிநீர் தாராளமாக வழங்க இயலும். காந்தி நகர் பகுதியும் குழாய்களை மாற்றி அங்கும் அந்த ஆயுதிராவிட மக்களுக்கு நல்ல முறையில் அந்த குடிநீர் வழங்குவதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் உதயசூரியன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வடக்கிழந்தல் பேரூராட்சியில் வெங்கடாம்பேட்டை 13வது வார்டில் 98ஆம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்ட மேல்நிலை தேக்க தொட்டி பழுதடைந்த சூழ்நிலையில் உள்ளது. ஆகவே 60,000 கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தான் கொடுக்கப்படுகிறது. மக்கள் தொகை அதிகம் இருக்கின்ற காரணத்தினால் 1 லட்சம் கொள்ளளவு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியாக கட்டித் தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, சங்கராபுரத்தில் நரிக்குறவர் மக்களும் அதே போல சமத்துவபுரம் இருக்கிறது. 30,000 கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி தான் இருக்குது. ஒரு சேர
1 லட்சம் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கொடுத்து விட்டால் தினமும் நல்ல தண்ணீர் கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஆகவே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் சங்கராபுரம் இந்த வடக்கணந்தல் பேரூராட்சியில் வெங்கடாம்பேட்டை மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை புதிதாக கட்டி கொடுப்பதற்கு பழுதடைந்து உள்ள இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டி கொடுப்பதற்கு முன் வருவார்களா என அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சங்கராபுரம் பகுதியிலே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி புதிதாக அமைக்கப்பட வேண்டும் என்று ஒரு வைத்திருக்கிறார். பல்வேறு இடங்களிலே விரிவுபடுத்தப்பட்ட பகுதி என்ற காரணத்தால் ஏற்கனவே வழங்கப்பட்ட தண்ணீர் கூடுதலாக தர வேண்டிய நிலைமை இருக்கிறது. பழைய நீர்த்தேக்க தொட்டிகளை மாற்றிவிட்டு புதிதாக கட்டுகிற பணியும் இப்போது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுடைய கருத்தை ஏற்று மாண்புமிகு அதிகாரிகளோடு கலந்து பேசி எவ்வளவு விரைவாக அதை செய்து தருவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அதை செய்து தருவோம். மாண்புமிகு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, விருதாச்சலம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளுக்கும் கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் வழங்க நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தவர்களால் செய்யப்படவில்லை. இயற்கை பாதைகளை கழிக்க பெண்களால் வெளியில் செல்ல முடியவில்லை. சம்பவம் நடந்த அதே வேலுசாமிபுரத்தில் இதற்கு 2 தினங்களுக்கு முன்பாக, அதாவது 25/9/2025 அன்று மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் கலந்து கொண்ட பரப்புரை நிகழ்ச்சி நடந்துள்ளது. அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருந்தவர்கள் முறையாக ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டோடு நடந்து கொண்டனர். எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் நடந்து முடிந்தது. அதில் சுமார் 12,000 முதல் 15,000 பேர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த பரப்புரை கூட்டத்திற்கு சுமார் 137 காவலர்களும் 30 ஊர்காவல் படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் அதற்கு நேர்மாறாக இந்த கட்சியினுடைய நிகழ்ச்சி நடந்துள்ளது. கரூர் மாவட்ட எல்லை தவிட்டுப்பாளையம் சோதனை சாவடி நிகழ்ச்சிக்கு பின் கேரவன் வாகனத்தை பின்தொடர்ந்து பெருவாரியான ரசிகர்களும் கட்சியினரும் நிகழ்ச்சி நடைபெறும் இடத்திற்கு வந்து கொண்டிருந்தனர். நிகழ்ச்சி நடைபெறும் பகுதியில் கூட்டம் அதிகமாக இருந்ததாலும் பிரச்சார வாகனத்தின் பின்னால் ஏராளமானோர் வந்ததாலும் கரூர் நகர உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பிரச்சார வாகனத்தில் இருந்த ஏற்பாட்டாளர்களை அக்ஷயா மருத்துவமனை அருகே நிறுத்தி கூட்டத்தில் உரையாற்றுமாறு அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதற்கு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் முன்பே அனுமதிக்கப்பட்ட இடத்தில்தான் பேசுவோம் என்று பிடிவாதமாக தொடர்ந்து முன்னேறி சென்றனர். கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்கட்சியினுடைய இணைச் செயலாளரிடம் பலமுறை தொடர்பு கொண்டு பிரச்சார வாகனத்தை நிறுத்துமாறு கேட்டுக்கொண்டும் அவர் தாவேகா கட்சியின் தலைவர் தனது உரையை தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார். காவல்துறையின் வழிமுறைகளை மீறி வாகனம் அக்ஷனா மருத்துவமனையிலிருந்து 30-35 மீட்டர் தூரம் சென்றபோது இருபுறமும் இருந்த கூட்டத்தினரையே இது நிலைகுலைய செய்தது. இதனால் கூட்டத்தில் பல இடங்களில் அலைமோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் இருந்த பெண்கள் மற்றும் குழந்தைகள் மத்தியில பீதி, மூச்சு திணறல், மயக்கம் மற்றும் நெரிசல் ஏற்பட்டது. பலரும் கீழே விழுந்து மிதிப்பட்டிருக்கிறார்கள். கூட்டத்தின் ஒரு பகுதியினர் ஜெனரேட்டர் பகுதிக்குள் நுழைந்து தகர கொட்டகையை அகற்றியும் வெளியேற முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனால் மின்சாரம் தாக்குவதை தடுக்க ஜெனரேட்டர் ஆபரேட்டர் மின்சாரத்தை துண்டித்திருக்கிறார். நிகழ்ச்சி நடைபெற்ற இடத்தில் கூட்ட நெரிசலால் காயமடைந்தும் சோர்வினால் மயக்கமடைந்தும் மக்கள் உதவி கோருவதை கவனித்து காவல்துறையினர் மருத்துவமனை ஆம்புலன்ஸுக்கு தகவல் அனுப்பி வரவழைத்திருக்கிறார்கள். இவ்வாறு கூட்ட நெரிசல் ஏற்பட்ட போது அவர்களை காப்பாற்றத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததை தவிர நெரிசல் ஏற்படுவதற்கு முன்பு எந்த ஆம்புலன்ஸும் வரவில்லை. காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் மற்றும் ஆம்புலன்ஸ் மீட்பு குழுவினர் காயமடைந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைத்தனர். மீட்பு பணிகளில் முழுவீச்சு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போது தாவேகா கட்சியினர் 2 ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களை தாக்கி ஆம்புலன்ஸ் வாகனத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். இதனால் மீட்பு பணிகள் தடைப்பட்டன. இது தொடர்பாக கரூர் நகர காவல் நிலையத்தில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. சம்பந்தப்பட்ட நபர் கரூர் நீதித்துறை நடுவர் முன்பு சரணடைந்திருக்கிறார். மற்றொரு குற்றவாளி 2 வழக்குகளிலும் தொடர்புடையதாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூரில் தமிழக வெற்றி கழக கட்சியின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் இறப்பு ஏற்பட்டுள்ளது என்று தகவல் அறிந்த உடனேயே தமிழ்நாடு அரசு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. மருத்துவம்
மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், முதன்மை செயலாளர், தேசிய நல்வாழ்வு குழும இயக்குனர் உள்ளிட்டோர் உடனடியாக கரூருக்கு அனுப்பப்பட்டார்கள். மேலும் அன்று இரவே நானும் கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் கூறினேன். கரூர் துயரத்தை கேள்விப்பட்டதும் என்னால் வீட்டில் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உடனடியாக கரூருக்கு அன்றைய இரவே சென்றேன். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களை நேரில் பார்வையிட்டு மருத்துவரோடு ஆலோசித்து உத்தரவு பிறப்பித்தேன். அரசின் அனைத்து துறைகளிலும் ஒருங்கிணைந்து செயல்பட்டனர். அமைச்சர்கள் பலரும் அங்கு சென்று பணியாற்றினார்கள். கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்ட முதல் நபர் இரவு 7:47 மணிக்கு அனுமதிக்கப்பட்டார். தொடர்ச்சியாக 200க்கும் மேற்பட்டோர் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்டார்கள். அனுமதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு சிகிச்சை அளிப்பதற்காக சேலம், நாமக்கல், மதுரை, திருச்சி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை ஆகிய இடங்களிலிருந்து 152 மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ உதவியாளர் வந்து பணியில ஈடுபட்டார்கள். பொது சுகாதார இயக்குநர் தலைமையில் கூடுதல் மருத்துவ குழுக்கள் அமைக்கப்பட்டன. கரூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 700 படுக்கைகளோடு எந்த அவசர நிலையும் சமாளிக்க ஏதுவாக கூடுதலாக 400 படுக்கை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேர அவசர சிகிச்சை மையம், சிடி ஸ்கேன் ஆய்வகங்கள் உள்ளன. பணிகளை விரைவுபடுத்திட திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மற்றும் மாவட்ட மருத்துவ குழுவினர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்து ஹெல்ப் டெஸ்க் அமைத்து இறந்தவர்களின் உடல்களை காவல்துறை உதவியோடு அடையாளம் கண்டு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை அலுவலர்களின் உதவியோடு உடற்கூராய்வு செய்வதற்கு ஏற்பாடு செய்தனர். கரூருக்கு அருகில் உள்ள சேலம், நாமக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி முதல்வர்கள் தங்கள் மருத்துவக் கல்லூரியில் இருந்து சிறப்பு மருத்துவ குழுக்களோடு 27/9/2022 அன்று இரவு கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். இது தவிர திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், புதுக்கோட்டை உள்ளிட்ட அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்தும் சிறப்பு மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆய்வக வல்லுநர்கள், பிரேத பரிசோதனை உதவியாளர்கள் என மொத்தம் 152 பேர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வந்தனர். இச்சம்பவத்தில் சிகிச்சை பெற்று வந்த அனைவரும் வீடு திரும்பி இருக்கிறார்கள். ஒருவர் மட்டும் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சையில் இருக்கிறார். உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 41. இதில் ஆண்கள் 13 பேர், பெண்கள் 18 பேர், குழந்தைகள் 10 பேர். கரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிணவரையில் இறந்த அனைத்து உடல்களையும் குளிர்சாதன பெட்டியில் வைப்பதற்கு போதிய வசதி இல்லாத காரணத்தால் அன்றைய இரவில் உடற்கூராய்வு செய்வதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவருடைய சிறப்பு அனுமதி பெற்று உடற்கூராய்வு மேற்கொள்ளப்பட்டது. உடனடியாக உடற்கூராய்வு நடைமுறைகளை முடித்து பாதிக்கப்பட்ட துக்கத்தில் இருக்கக்கூடிய குடும்பங்களிடம் உடல்கள் ஒப்படைக்க வேண்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி தடவியல் துறை தலைவர் சங்கர் அவர்களுடைய தலைமையில் 24 மருத்துவர்கள் மற்றும் 16 உதவி பணியாளர்கள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டு உடற்கூராய்வு செய்யப்பட்டது. 28/9/2025 அன்று அதிகாலை 1:45 மணிக்கு முதல் உடற்கூராய்வு துவங்கப்பட்டு 28/9/2025 அன்று மதியம் 1:10 மணி அளவில் 39வது உடற்கூராய்வு முடிவுற்றது. காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் 27/9/2025 அன்று கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் குழுமிய பெரும் கூட்டத்தினரை ஒழுங்குபடுத்தி எந்த ஒரு அசம்பாவிதம் ஏற்படாமல் கவனித்துக் கொண்டனர். உயரமான இச்சம்பவத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்த 41 நபர்களின் குடும்பங்களுக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. தீவிர காயமடைந்த 47 நபர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாயும், வெளிநோயாளிகளாக சிகிச்சை பெற்ற 55 நபர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் என மொத்தம் 143 நபர்களுக்கு 4,84 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. இந்த சம்பவத்தை விசாரிக்க 28/9/2025 அன்று ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்பட்டது. மாண்புமை சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி 3/10/2025 அன்று ஐஜி திரு அஸ்ரா கார்க் IPS அவர்கள் தலைமையில சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது.
தமிழ்நாடு அரசு இந்த சம்பவத்தை சட்டப்படி விரைந்து கையாண்டது. அனுமதி வழங்கல், மருத்துவ உதவி, நிவாரண விநியோகம் அனைத்தும் சரியான முறையில் நடந்தன. இது போன்ற துயரங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகள் உருவாக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இவ்வழக்கு சிபிஐ விசாரணைக்காக ஒப்படைக்கப்பட இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நான் எனது 50 ஆண்டுகால பொது வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்ச்சிகளை பார்த்திருக்கிறேன், நடத்தியும் இருக்கிறேன். இங்குள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களை சார்ந்தவர்களும் இத்தகைய அனுபவம் கொண்டவர்கள் தான். மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்தும் போது அதற்குரிய சட்டத்திட்டங்களும் நெறிமுறைகளுக்கும் பொது ஒழுக்கங்களுக்கும் கட்டுப்பட்டு நடத்தப்பட்டு வருகின்றன. அப்படித்தான் நடத்த வேண்டும். கட்டுப்பாடுகளை மீறும் போது அதனால் பாதிக்கப்படுவது நிகழ்ச்சிகள் நடத்தும் கட்சியினுடைய தொண்டர்கள் தான், நமது தமிழ்நாடு மக்கள் தான். சமூக வலைத்தளங்களில் தேவையற்ற வதந்திகள் பரவிய போது அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வீடியோ மூலமாக எந்த அரசியல் கட்சி நான் பேசிய பிறகு இது தொடர்பாக அனைவரும் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாய்ப்பை சபாநாயகர் வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். நிச்சயம் வழங்கப் போகிறார். ஒவ்வொரு உறுப்பினுடைய கருத்தும் ஆய்வு செய்யப்பட்டு, நீங்கள் பேசிய கருத்து சொல்றேன், பேச இருக்கக்கூடிய கருத்துக்களை சொல்றேன், அது ஆய்வு செய்யப்பட்டு கூட்டு முயற்சியில் வலு சேர்க்கக்கூடிய அனைத்தையும் உறுதியாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்போம் என்பதை முதலிலேயே அரசின் சார்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கரூர் மாவட்டத்தில் நிகழ்ந்த துயர சம்பவம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் மனதையும் உலுக்கியது. நம் அனைவரையும் பெரும் அதிர்ச்சிக்கும் சோகத்திற்கும் உள்ளாக்கியது. இறந்து போனவர்களுக்கு ஆழ்ந்த அஞ்சலியை நான் செலுத்துகிறேன். உறவுகளை இழந்தவர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த 27/9/2025 அன்று தமிழக வெற்றி கழக கட்சியினுடைய தலைவர் அவருடைய அரசியல் நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் இதற்கான அனுமதியை கோரி பல்வேறு இடங்களில் அவர் அனுமதி கோரிய இடங்களில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்பதாலும் பொதுமக்களுக்கு தொல்லை ஏற்படும் என்பதாலும் பாதுகாப்பு காரணங்களாலும் அனுமதி வழங்கவில்லை. 25/9/2025 காலை லைட் ஹவுஸ் கார்னர் அல்லது உழவர் சந்தை பகுதியில் கூட்டம் நடத்த அனுமதி கோரிய மனுவுக்கும் கூட்ட அளவு, மதிப்பீடு மற்றும் பாதுகாப்பு காரணங்களால் அனுமதி வழங்க இயலவில்லை. பிறகு 29/9/2025 அன்று அக்கட்சியின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வேலுச்சாமிபுரத்தில் 27/9/2025 அன்று மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த அனுமதி கோரினார். அவர் கொடுத்த மனு ஏற்கப்பட்டு 11 நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கப்பட்டது. கரூர் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறையினர் சார்பாக கரூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 3 கூடுதல் காவல் கண்காணிப்பாளர்கள், 5 காவல் துணை கண்காணிப்பாளர்கள், 18 ஆய்வாளர்கள், 75 உதவி ஆய்வாளர்கள், ஆயுதப்படை காவலர்கள் உள்ளிட்ட 515 காவலர்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இருந்தனர். இது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து 1 காவல் துணை கண்காணிப்பாளர், 2 ஆய்வாளர்கள், 8 உதவி ஆய்வாளர்கள், 60 ஆயுதப்படை காவலர்கள், 20 அதிவிரைவு படை காவலர்கள் என 91 பேர் வரவழைக்கப்பட்டிருந்தனர். அன்றைய தினம் பாதுகாப்பு பணிக்காக அதிகாரிகள் மற்றும் காவலர்கள் என மொத்தம் 606 பேர் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். காவல்துறையை பொறுத்தவரை வழக்கமாக அரசியல் பரப்புரை கூட்டங்களுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு காவலர் எண்ணிக்கையை விட அதிகமாகவே வழங்கப்பட்டிருந்தது. பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களால் 10,000 பேர் வருவார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதைவிட அதிகமாக கூட்டம் வரும் என்று எதிர்பார்த்து கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டன.
கூட்டம் நடத்த அனுமதி கோரி கொடுத்த கடிதத்தில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் செய்தியாளர் சந்திப்பு மற்றும் சமூக ஊடகங்களில் மதியம் 12 மணிக்கு கட்சித் தலைவர் கரூர் வருவதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் தெரிவித்திருந்தார். இதனால் கரூரில் காலை முதலே மக்கள் வர தொடங்கிவிட்டனர். 27/9/2025 அன்று அக்கட்சியின் தலைவர் சென்னையில் இருந்து காலை 8:40 மணிக்கு புறப்பட்டு 9:25 மணிக்கு திருச்சி வந்தடைந்தார். அதன் பின்னர் நாமக்கல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிறகு கரூருக்கு இரவு 7 மணிக்கு வந்துள்ளார். அதாவது அறிவிக்கப்பட்ட 12 மணி கடந்து 7 மணி நேரம் கழித்துதான் வந்தார். இந்த காலதாமதம் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இங்கே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். கூட்ட ஏற்பாட்டாளர்கள் சில முக்கியமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். அவை அன்றைய தினம் கரூரில் செய்யப்படவில்லை. காலை முதல் காத்திருந்த மக்களுக்கு போதிய குடிநீர் இல்லை. உணவு வழங்க எந்தவித